முதல்ல இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னா என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கலாம். கிளாஸ்ல நிறைய பார்க்க போறோம். இருந்தாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதை எதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஓகே. அதாவது இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு இருப்பிடம் அப்படிங்கிறது ஒண்ணு தேவை. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் இல்லையா? இப்ப அந்த மாதிரி ஒரு வசிப்பிடம், நாம் வசிக்கக்கூடிய வசிப்பிடத்தை நம்ம எப்படி எப்படிலாம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதான் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது ஜோதிட சாஸ்திரம் மாதிரியே பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு காலத்திலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையா வழிவழியா வளர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. இப்ப சாதாரணமா இப்ப ஜோதிடம் ஆரம்ப காலத்துல நீங்க பார்க்கும்போது ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய சாஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது காலத்துக்கு தகுந்த மாதிரி சில மாறுதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரியான மாறுதல் அப்படிங்கிறது இந்த வாஸ்து சாஸ்திரத்துலயும் பாத்தீங்கன்னா உண்டு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க நம்ம முறையில நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்துல எந்த ஒரு மாறுதல் வந்தாலும் சரி அதை பாத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்தி இது இது மூலியமா தான் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தோட நீங்க பாத்தீங்கன்னா கத்துக்க முடியும். அந்த தத்துவம் தெரிஞ்சா மட்டும்தான் எதிர்காலத்துல சில விதிமுறைகள் அப்படிங்கிறது மாறினா கூட அந்த பேஸ்மெண்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மாறாம அடுத்த நிலைக்கு பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் பாத்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஏன்னா ஆரம்ப காலத்துலலாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. ஏன்னா நாங்க படிக்கும் போதெல்லாம் வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒண்ணா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நாங்க கத்துக்கிட்டோம். சரிங்களா? இப்ப அதெல்லாம் கத்துக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. அனுபவ ரீதியா நிறைய கருத்துக்கள் அப்படிங்கிறது நாங்க கத்துக்கிட்டோம். நிறைய அதை பத்தி தேடினோம், நிறைய கத்துக்கிட்டோம். அந்த மாதிரிதான் இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க படிக்கிறதோட மட்டும் விடாதீங்க. கூடுமான வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க வீடுகள்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கப்புறம் உங்க நண்பர்கள் வீடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு, எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகளை நீங்க ஒரு ஆய்வு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா கத்துக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ஆய்வு நோக்கில் நீங்க போனீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு அந்த கலை அப்படிங்கிறது வளரும். சரிங்களா? அதுக்காக தான் அதே மாதிரிதான் இந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வடிவழியா பாத்தீங்கன்னா வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். இப்ப இருக்கிறது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நம்மகிட்ட இருக்கிறதே நம்ம இப்ப கிளாஸ்ல கத்துக்க போறதே இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட்டட் வெர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல வந்துரும். என்ன தேவையோ நீங்க எதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா யாரையும் நீங்க போய் தேட வேண்டியது இல்ல. இதுக்காக இன்னொரு வாஸ்து கிளாஸ் அப்படிங்கிறது நீங்க தேடி படிக்க வேண்டியது இல்லையே. சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த கிளாஸ் படிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எந்த ஒரு புத்தகம் படிச்சீங்கனாலும் புரியும். சரி, எப்பவுமே ஒரு பழமொழி அப்படிங்கிறது உண்டு. குரு தொட்டு காட்டலைன்னா சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பழமொழிகள் அப்படிங்கிறது நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மாதிரிதான் இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம தொட்டு காமிச்சோம் அப்படின்னாவே நீங்க எதிர்காலத்துல வரக்கூடிய எந்த ஒரு புத்தகம் எழுதினாலும் சரி அப்போ பாத்தீங்கன்னா புரியும். இது இதுக்காக தான் வந்திருக்கு, இதுக்காக தான் இந்த அடிப்படையில தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம வசிப்பிடத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வசிப்பிடத்தை எப்படி பாத்தீங்கன்னா அமைக்கணும், அதுக்காக படைக்கப்பட்டதுதான் பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வஸ்து அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தையில இருந்தா இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்துச்சு. இதெல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிட்டீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட். சரிங்களா? வாஸ்து அப்படிங்கிறது மூல வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா வஸ்து அப்படிங்கிற வார்த்தையில தான் பாத்தீங்கன்னா இருக்கு. இதுக்கப்புறம் வசிப்பிடத்தை பத்தியான ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அதாவது எந்த ஒரு சாஸ்திரத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னாலும் அந்த சாஸ்திரம் பாத்தீங்கன்னா ஒரு தனி மனித வாழ்க்கை அது அந்த சாஸ்திரத்தை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு பாத்தீங்கன்னா வரணும். இந்த சாஸ்திரத்தின் மூலியமாக பல வகையான வெற்றிகள் அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் எந்த ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி உருவாக்கப்பட்டதான் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணு. இதே மாதிரி இதுக்கு பேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இருக்கு. நிறைய இப்ப ஒவ்வொரு சாஸ்திரம் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பொதுவா எல்லா கலைகளுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பேஸா இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது இதுல பாத்தீங்கன்னா வரும். பஞ்சபூதங்கள், பஞ்சபூதம் எல்லாத்துக்குமே பொதுவானதா இல்லையா? பஞ்சபூதம் இன்டராக்ட் பண்ணலாம் சார். டிஸ்டர்பன்ஸ் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா பேசலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கத்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா இருக்கும். தெரியுங்கய்யா, பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்குமே பொதுவானதா இல்லையா? பொதுவானதுங்க. ஓகே. இப்ப நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா பஞ்சபூதத்தாலதான் ஆனது. அப்ப இதுல வாசல பாத்தீங்கன்னா பஞ்சபூதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இருக்கு. வேற டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கு. பஞ்சபூதம் அப்படிங்கிறது இங்க வாஸ்துல பாத்தீங்கன்னா பயன்படுத்துவோம். பட் அது வேற டைமென்ஷன் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். இது ஒண்ணு இதெல்லாம் பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லி நம்ம பாத்தீங்கன்னா பார்ப்போம். இன்னைக்கே கொஞ்சம் மேக்ஸிமம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அப்படிங்கிறதுனாலே நிறைய ஒரு கான்செப்டை பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? ஒரு கான்செப்டோட நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா
எளிமையா இருக்கும். எதிர்காலத்துல நீங்க வந்து ஏதாவது ஒரு விதி பார்க்கும்போது சரி, இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு புத்தகம் படிக்கலாம், நீங்க இங்கிலீஷ்ல படிக்கலாம், எதுல வேணாலும் படிக்கலாம், எந்த மொழியில வேணாலும் படிக்கலாம். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதோட சூட்சுமம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். அதை நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவேன். இது வந்து ஒண்ணு. இப்ப பஞ்சபூதம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பொதுவான ஒரு அமைப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? பஞ்சபூதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து திசைகள் அப்படிங்கறத வந்து பார்ப்போம். திசைகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா திக்குகள் அப்படின்னு பார்ப்போம். திசைகள் அப்படிங்கிற ஒரு இது வரும். அது வந்து பாத்தீங்கன்னா திக்குகள் அப்படின்னு சொல்லி இருக்கு. திசை வேற திக்கு வேற கிடையாது. திக்கு அப்படின்னா திசைன்னு அர்த்தம். திக்கு அப்படின்னா திசைன்னு அர்த்தம். திசையத்தான் திக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த அஷ்டதிக்கு பாலகர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா? இப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இதை பார்க்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் திசைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிபதிகள் அப்படிங்கறது கொடுத்து வச்சிருக்காங்க. திசைகளுக்கு அதிபதிகள் அப்படிங்கறது கொடுத்து வச்சிருக்காங்க. திசையுடைய அதிபதிகள் அப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் முக்கியமான ஒரு இதா வந்து பாத்தீங்கன்னா வருது. திசைகளுக்கு உண்டான ஒரு அதிபதிகள் அப்படிங்கிறது இதுல ஒவ்வொரு ஒவ்வொரு திசைக்கும் ஒரு அதிபதிகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க ஜோதிட சாஸ்திர ரீதியா பாத்தீங்க அப்படின்னா, இப்ப மேஷ ராசி அப்படின்னா மேஷ ராசியுடைய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், ரிஷப ராசியுடைய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா? இதே மாதிரி ராசிகளுக்கு பதிலா இங்க நம்ம பயன்படுத்த போறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திசைகள் அப்படிங்கிறது பயன்படுத்துவோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது எல்லாமே ஒரு பேஸ் தான். இந்த வாஸ்து சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளா எடுத்துக்கலாம், ஒரு அங்கங்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒண்ணு. அப்போ திசை அதிபதிகள் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திசைகளுக்கு உண்டான கிரகங்கள், திசைகளுக்குரிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் வச்சுதான் பேஸா நம்ம பார்ப்போம். நிறைய விஷயங்கள் இதை வச்சுதான் நம்ம வந்து பலாபலன்கள் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறோம். இது வந்து ஒண்ணு. இப்ப ஒரு சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப ஜோதிட நிபுணராக இருக்கலாம் அல்லது வாஸ்து நிபுணராக இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு உண்டான கருத்து என்ன அப்படின்னா, ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதே மாதிரி வாஸ்து சாஸ்திரம் படிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அல்லது பார்த்துட்டு இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்துக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் ஒரு முரண்பாடான ஒரு கருத்து அப்படிங்கிறத சொல்லலாம். ஜோதிட சாஸ்திரத்துக்கும் வாஸ்து சாஸ்திரத்துக்கும் சம்பந்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உண்டு. இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் உண்டு. எப்படி இருந்தாலும் சரிதான். நம்ம படுத்துட்டு போறதுனால ஒண்ணுதான், போத்திட்டு படுத்தாலும் ஒண்ணுதான். ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்லிங்க் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா எங்க வந்து கிரகங்கள் அப்படிங்கிறது வருதோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சாஸ்திரத்தோட வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தொடர்புடையது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் கிடையாது. மேக்சிமம் வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாஸ்திரங்களோட தொடர்புடையது அப்படிங்கறத கூட சொல்லலாம். இதுல நிறைய அதுல சைக்காலஜிக்கல் கூட இருக்கு. சைக்காலஜியா கூட சில விஷயங்கள் அப்படிங்கிறது அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதெல்லாம் பாப்பீங்க, அதெல்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். இப்ப அதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓ, இப்ப இதுக்காக தான் இது வந்து வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிமித்தம் பாக்குறோம் இல்லையா? இப்ப ஏதாவது ஒரு சகுன நிமித்தம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? இப்ப அந்த மாதிரி எல்லாம் அதுக்குள்ள ஒவ்வொரு தத்துவம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப அதே மாதிரி இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். சரி, நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். இப்ப நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கிளம்பி போறீங்க. இப்ப எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து நீங்க கிளம்பி போறீங்க, வீட்டுல இருந்து கிளம்பி போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ கிளம்பி போகும்போது கால் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல தட்டுது, டக்குன்னு ஒரு தட்டு தட்டுதுன்னு வச்சுக்கலாம். கால் தட்டிடுச்சு அப்படின்னா, கால் கீழே தட்டுது அப்படின்னா நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க? கால் தட்டுது, எங்கேயாவது ஒரு கிளம்பி போறீங்க, கால் தட்டுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? முதல்ல தண்ணி கீழே குடிச்சிட்டு பார்ப்போங்க, ஏன் கிளம்புவோம். தட்டுச்சுன்னு கீழே பார்ப்போம். ம், சரி, ஒண்ணு. அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி கிளம்பி குடிச்சிட்டு போயிருவீங்களா கிளம்புவோங்க. கண்டினியூஸா? இல்ல தண்ணி குடிச்சிட்டு கிளம்புவோம். ஒரு 2 ஆ, நிமிஷம் சரி, உட்கார்ந்து இருந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போவோம். ஓகே. அதாவது பாருங்க, இப்ப சாதாரணமா உட்காடுறீங்க, அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு கிளம்புறீங்க. சரிங்களா? இது ஏன் பண்றீங்க? இது எதுக்காக பண்றீங்க? இது தெரியுமா? யாரா என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு தடங்கள் வரும் அப்படின்றதுனால அது செஞ்சுட்டு போறேங்க. ஓகே, இப்படிங்கிறதான புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இது வேற ஒரு டைமென்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. அது புரியவும் நான் சொல்றேன். வேற ஏதாவது கருத்து வச்சிருக்கீங்களா? ஏன் இதை பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக பண்றீங்க அப்படிங்கிறது தெரியுமா? இது யாரா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? தண்ணி குடிச்சிட்டு போறோம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு தெரியாது. உட்கார்ந்துட்டு போன்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் காலம் தாழ்த்தி போலாம் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்கு. பட் இது ஏன் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது யாருமே வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறது கிடையாது. உண்மையா இல்லையா? உண்மையா? ஓகே, அதுக்கு உண்டான ஒரு காரணம். சரிங்களா? அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்பும் மனசும் வந்து சமநிலையில இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியம் அப்படிங்கிறது வெற்றி அடையும் அப்படிங்கிறது அர்த்தம். அதை வந்து ஒரு
எப்படி சொல்றது, எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் உங்க மனசு உடம்பு சமநிலையில் இருந்தாதான் நீங்க அந்த காரியம் போற காரியமே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையா? அப்போ நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க, உங்க மனசுல அந்த காரியம் அப்படிங்கிறது இருக்கு, உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சப்போர்ட் ஆகாம இருக்கு. அதாவது உடம்பும் மனசும் வந்து பாத்தீங்கன்னா சமநிலையில் இல்லாதப்ப நீங்க வந்து போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா கீழே என்ன இருக்குன்னு தெரியுது இல்ல, அதனால அதை போய் தட்டிடுறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, ஒரு 2 நிமிஷம் போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க. தண்ணி குடிக்கும் போது உடம்பும் மனசும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறது மனசை குறிக்கும், உடம்பு வந்து மனசுதான் குறிக்குது. அதனால அந்த தண்ணி குடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சமநிலை அப்படிங்கிறது வந்து சரியாயிரும். அப்புறம் பதட்டமா இருக்கும்போது நீங்க ஏதோ ஒரு பக்கம் போய் முட்டுவீங்களா மாட்டீங்களா? ஏதோ ஒரு இடத்துல பதட்டமா இருக்கும்போது என்ன நடக்கும், கண்ணு முன்னு தெரியாம போறீங்க இல்லையா, எங்கேயோ கீழே என்ன இருக்குன்னு தெரியாது, நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று முதிப்போம் போவோம் வருவோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போறோம். காரணம் புரியுதுங்களா? இதுல இவ்வளவு உள்ளர்த்தம் இருக்குன்னு தெரியுதா இல்லையா? நம்ம ஜென்ரலா வந்து என்ன நினைக்கிறோம், நம்ம முன்னாடியே சொல்லி வச்சிருக்காங்க, ஒரு அசுபமான ஒரு சகுனம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டுச்சு அல்லது ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அப்படியே தண்ணி குடிச்சிட்டு 2 நிமிஷம் உட்காந்துட்டு போனான்னு தெரியும். அதுல இருக்கக்கூடிய தத்துவார்த்தமான விஷயம் என்னன்னு புரிஞ்சுதா இல்லையா? இப்போ ஆமா, புரிஞ்சுதுங்கய்யா. அதே மாதிரிதான் எந்த ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்கள் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் அதுல சில தத்துவார்த்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது உள்ளார்ந்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதை நம்ம மேலோட்டமா பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா தெரியாது, மேலோட்டமா பார்த்தா தெரியாது. இதே வந்து பாத்தீங்கன்னா உள்ளார்ந்த சில விஷயங்கள் வேற ஒரு கண்ணோட்டத்தோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து அதோட நுட்பங்கள் என்ன, அது ஏன் வந்து அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரியும். புரியுதுங்களா? இதே வந்து மாந்திரிக சாஸ்திரத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்திர சாஸ்திரம் அப்படின்னா ஒண்ணு கிழக்கு திசையை பார்த்து நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மந்திர சித்தி வந்து ஆயிரும், சீக்கிரமா வந்து அந்த மந்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சித்தி ஆயிரும். இதே மாதிரி வடக்கு திசையில பார்த்து நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சித்தி ஆயிரும். அந்த மாதிரி அஷ்ட கண்மங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அஷ்ட கண்மங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாந்திரிக சாஸ்திரம் இருக்கு, இந்த வசியம், மோகனம், தம்பனம், மாரணம், வித்வேஷனம், பேதனம், இந்த மாதிரி எல்லாம் அஷ்ட கண்மங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல அந்த திசை இருக்கு இல்லையா, ஒவ்வொரு திசையை பார்த்து உட்காரும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான பலாபலன்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்கான். அப்ப திசைக்கும் மாந்திரிக சாஸ்திரத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டுன்னு தெரியுது இல்லையா? அப்ப திசை எங்க வருதோ அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்டர்லிங்க் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? ஓகே, இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப ஆரம்ப காலத்துல ஆதி மனிதன் அப்படிங்கிறவன் எங்க இருந்திருப்பான்? ஃபர்ஸ்ட் காடுகள்ல இருந்திருப்பான். அங்க தங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னா ஒரு குகையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் மரம் மேல உட்கார்ந்துருப்பானா, மரத்துல வந்து தங்கமிடத்தை அமைச்சிருப்பானா, குகையில வந்து சில வகையான ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கப்புறம் மரத்து மேல உட்கார்ந்துருப்பானா இல்லையா? உட்கார்ந்துருப்பானா? இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வந்து ஒரு சில பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அத்திப்பலகையில உட்கார்ந்து செஞ்சோம்னா இந்த பூஜை வந்து பாத்தீங்கன்னா சித்திக்கும், இது வந்து இதோட பலன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றோமா இல்லையா? சொல்றோமா? அத்திப்பலகையில் உட்கார்றோம், வில்வ பலகையில் உட்கார்ந்தா இன்ன பலனு, எட்டி பலகையில் உட்கார்ந்தா இன்ன பலனு, அரச பலகையில் உட்கார்ந்தா இன்ன பலன், மாம்பலகையில் உட்கார்ந்தா இன்ன பலன் அப்படிங்கறத சொல்லி வச்சிருக்காங்க. உண்மையா இல்லையா? அப்போ ஆரம்ப காலத்துல அவன் ஆதி மனிதன் வந்து பாத்தீங்கன்னா மரத்து மேல உட்கார்ந்துருக்கான், அவன் போய் தூங்குறக்கா ஏதோ ஒரு வகையா உட்கார்ந்துருக்கான். இப்ப நம்ம போய் ஒரு தியானம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா அரச மரத்திலேயோ மாமரத்திலேயோ உட்காரணும், அதுதான் தத்துவம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அங்க போய் உட்கார்ந்தோம்னா ஒரு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அரச மரம் வந்து ஹைட்டா இருக்கு, அங்க போய் உட்காந்து நம்ம தியானம் பண்ணணும்னா எப்படி போய் பண்ண முடியாது இல்லையா? அதனால சுலபமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு பலகை வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க பலகையில உட்கார்ந்தீங்க அப்படின்னாவே ஒரு அரச மரத்து மேல உட்கார்ந்தா நீங்க என்ன பலனோ அதே மாதிரி மாமரத்து மேல உட்கார்ந்தா என்ன பலனோ அந்த அதே மாதிரி பலன் வந்து அதே பலகையில உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணும் போதும் நீங்க ஒரு தியானம் பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா அதோட காரியம் அப்படிங்கிறது சித்திக்கும் அப்படிங்கறத அதோடைய தத்துவார்த்தம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்ப காரணம் புரியுதுங்களா? எப்பவுமே எந்த ஒரு சாஸ்திரம் இருந்தாலும் சரி, நம்ம ஆதி மனிதன் அப்படிங்கிறதை நம்ம வந்து இதை ஈக்குவேட் பண்ணி பார்த்தோம்னா சரி, நிறைய விஷயங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் இப்ப ஆதி மனிதன் அப்படிங்கறது வந்து இப்ப வந்து குகையில வந்து வச்சிருக்கானா இல்லையா? குகையில வச்சான். இதுக்கப்புறம் பதுங்கு குழி மாதிரி எல்லாம் இருக்கு. அவனோட அந்த பழைய இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வரலாறுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குழிகள்லாம் வந்து அமைச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா அறைகள் பிரிக்கிறதுக்கு இந்த கல்லெல்லாம் வச்சுட்டு
இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பக்கத்துல அந்த கல்லெல்லாம் மறைச்சிட்டு பூமி கீழே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கான். மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூரை மாதிரியோ இந்த மாதிரி எல்லாம் கூட வச்சிருக்கான். புரியுதுங்களா? அது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, பிரிமிட்டிவ் மேன் வந்து இருந்திருந்தாரு அந்த மாதிரி. கரெக்ட் தான். ஆமா. புரியுதுங்களா? அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட்ல எல்லாம் பேஸ்மெண்ட் எல்லாம் இருக்கா இல்லையா? இப்ப பேஸ்மெண்ட் வந்திருக்கா? இப்ப இருக்குங்கய்யா, இப்போ இருக்கு. பேஸ்மெண்ட்ல இருக்கு. கடைகள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஃபாரின்ல எல்லாம் போனீங்கன்னா பேஸ்மெண்ட்லயே கீழே போகுது. 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் போகுது. அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. பேஸ்மெண்ட்ல இப்ப பார்க்கிங் இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு மாலுக்கு எல்லாம் போனீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட அது 4-5 ரவுண்டு போயிட்டு 4-5 ஃப்ளோர் போற மாதிரி போயிட்டு இருக்கு. புரியுதா இல்லையா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பழைய காலத்துல இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இது எப்படி மாத்தி அமைக்கிறோமோ அந்த மாதிரி மாத்தி அமைச்சு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்காங்க. புரியுங்களா? அது வந்து ஒரு மாடர்ன் டெக்னாலஜி அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். காரணம் புரியுதுங்களா? எப்படி வேலை செய்யுது, அதுக்கு இதுக்கு என்னென்ன தத்துவம் அப்படிங்கிறது புரியுதா இல்லையா? ரெண்டுக்கும் ஒரே தொடர்புடையதுதான். பட் இது நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது வேற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது வேற கண்ணோட்டத்துல இருக்கு, வேற டைமென்ஷன் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்ப அறிவியல் வளர வளர வந்து பழைய டெக்னாலஜி தான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா அடுத்தடுத்து ஒரு அப்டேட் ஆகி தான் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதோட தத்துவம் என்ன, காரணம் என்ன அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். யோசிக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னாலும் யோசிக்க ஆரம்பிக்கணும். இதுக்கு அதுக்கு என்ன அப்படிங்கறத நீங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து சொல்ல முடியும். இதுல இதுதான் லாஜிக் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம லாஜிக் அப்படிங்கறத பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் அது ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வைக்க. சரிங்களா? இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, யூஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒண்ணு. இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த திசைகள் அப்படிங்கிறது வருது, பஞ்சபூதம் வருது, திசைகள் வருது, திசை அதிபதிகள் வருது, திசைகளுக்கு உண்டான கிரகங்கள் அப்படிங்கிறது வந்துரு. அப்ப கிரகங்கள் அப்படின்னு வந்தாவே இங்க ஜோதிட சாஸ்திரத்துக்கு உண்டான ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வருது அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி வைக்கிறேன். இப்ப யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வசிக்கக்கூடிய வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஈசான்யம் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஈசான்யம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையா வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆண் குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண் குழந்தைகள் வந்து ஏதோ ஒரு வகையா வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈசான்யம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். இது பேஸா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வாஸ்துசாஸ்திரத்துல ஒரு பொதுவான ஒண்ணு. இப்ப சாதாரணமா ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப யாராவது ஒருத்தவங்க வாஸ்தையை படிக்கிறாங்க, வாஸ்தையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப ஈசான்யம் வளர்ந்துருக்குங்க, ஈசான்யம் வந்து பிரச்சனைகள் இருக்குங்க, இந்த மாதிரி இருக்குங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு இருக்கு, ஆண் மகனுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் அவங்க பழக்கம் இருக்கு. சரிங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த ஈசானத்தை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு வந்து ஆளுமை பண்றாரு. ஈசானியத்தை எந்த கிரகம் ஆளுமை பண்றாரு இதை பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். ஈசானியத்தை வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயில்டா பார்ப்போம். மொத்தம் ஒவ்வொரு கிரகத்தை எந்த திக்குகளை ஆளும் கிரகங்கள் எல்லாம் பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். இது வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதுல நிறைய முரண்பாடுகள் அப்படிங்கிறது கூட இருக்கு. நடைமுறையில இருக்கிறதுக்கும் இவங்க பயன்படுத்துற கிரகங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கு. இதை வச்சு நீங்க பலன் சொன்னீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து சரியான ஒரு பலன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். அதுக்காக இதை வந்து நான் முன்னிலைப்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈசானியத்தை வந்து வேற கிரகம் ஆளுமை பண்ணது அந்த மாதிரி கூட அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடைமுறையில எடுத்தீங்க அப்படின்னா நீங்க பலாபலன்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாம போயிடும். ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்க என்ன பாதிப்பு, அது எந்த கிரகத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது நீங்க பார்த்துட்டு பலாபலன் சொன்னீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய புரிய ஆரம்பிக்கும். இல்லாட்டி நீங்க அப்படியே 19 ஒரு குருட்டுத்தனமா நீங்க சொல்லிட்டு போயிடக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஈசானியத்தை ஆளக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து குரு. இப்ப குரு அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி யாரா இருக்காரு, எதுக்கெல்லாம் காரகம் வைக்கிறாரு? குரு அப்படிங்கிறது என்ன காரகனா சொல்லப்பட்டிருக்கு? புத்திரகாரகனா சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப அந்த புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லப்படும் போது இப்ப ஈசான்யம் பாதிக்கப்படும் போது அந்த புத்திரகாரகன் அப்படிங்கிறது புத்திர சோகம் அப்படிங்கிறது அங்க வருதா இல்லையா? புத்திரர்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? புத்திரர்கள் பாதிக்கப்படுறது இப்ப புரியுதா இல்லையா? சிம்பிள் தானே. அது வந்து ஆண்களுக்கு உண்டான பகுதி. அதெல்லாம் பார்ப்போம் எப்படி ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு ஜோதிடம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு நல்ல நாள் பார்க்கறதுக்கு அப்படின்னா வாசு பூஜை போடுறதுக்கே ஒரு நல்ல நாள் பார்ப்பாங்க. நல்ல நாள் யார்கிட்ட போய் பார்ப்பாங்க? ஜோதிடத்தை பார்ப்பாங்க, இல்லைன்னா ஐயத்தை பார்ப்பாங்க. ஓகே, ஐயர்கிட்ட பார்ப்பாங்க, இல்லாட்டி ஜோதிட்ட போய் பாக்குறாங்க. அது சம்மந்தம் இல்லாம அவங்க எப்படி சொல்லுவாங்க? அவங்களே தெரியலன்னா அதுல சம்மந்தம் இல்லைன்னா எப்படி போய் சொல்ல போறாங்க? ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கு இன்டர்லிங்க் இருக்கு அப்படிங்கறது தெரியுதா இல்லையா?
புரியுங்களா? நீ எதிர்காலத்துல யாராவது ஒருத்தவங்க வாஸ்துக்கு ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து ஏத்துக்காதீங்க. அதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் சொல்லி வைக்கிறேன். ஜோதிட சாஸ்திரத்துக்கு வாஸ்துக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா? சம்மந்தம் இருக்கா இல்லையா? இருக்குங்க. இருக்கு. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே அதை வந்து உள்ளார்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஏன்னா ஒவ்வொன்று தத்துவ ரீதியா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு புரியும். போக போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இது வந்து ஒண்ணு. ஓகே. இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறவங்க யாராவது பேசலாங்க. இதுக்கு ஏதாவது வந்து மாற்று கருத்து இருக்கிறவங்க பேசலாம். இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மாற்று கருத்து இருந்தா பேசலாம். இருக்கிற வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாஸ்துல வந்து பாத்தீங்கன்னா 3 வகையான பிரிவுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. வாஸ்துல வந்து நம்ம 3 பிரிவுகள் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம். நம்ம சப்ஜெக்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தோட பிரிவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தல வாஸ்து. சாரி, இது வந்து சூழ்நிலை வாஸ்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்தல வாஸ்து. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கிரக வாஸ்து. இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தெரியணும். ஒவ்வொரு இப்ப நீங்க வாஸ்து படிக்கிறீங்க அப்படின்னா இதோட விளக்கம் என்ன அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தெரியணும். பொதுவா அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, பொதுவா இருக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சூழ்நிலை வாஸ்து அப்படிங்கறத இவங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதே கிடையாது. அது அப்படியே மறந்துடுறாங்க. நிறைய வாஸ்து நிபுணர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியுது இல்ல. ஏன்னா ஒரு சூழ்நிலை வந்து என்ன பண்ணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தெரியுது இல்ல. சும்மா 19 போய் அந்த வீடு ஓகே, அந்த இடம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க. நிறைய அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது. சரிங்களா? அதை நான் வந்து சொல்ல விரும்புறேன். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை வாசி என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது இல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. சூழ்நிலை வாசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கண்டிப்பா நம்ம உன்னிப்பா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். இதுக்கப்புறம் ஸ்தல வாஸ்து. ஸ்தல வாஸ்து அப்படின்னா, ஸ்தலம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம், எந்த இடம் வந்து வாங்குறோமோ அல்லது எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு இடமே வாங்குறோன்னு வச்சுக்கலாம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தலம். அப்போ அந்த ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், அதாவது ஸ்கொயரா இருக்கணுமா அல்லது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், எந்த அமைப்புல இருக்குது, ஆக்சுவலா இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அமைப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தல வாஸ்து அப்படிங்கிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இது வந்து ஒண்ணு. இதே மாதிரி கிரக வாஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு அறைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அமையணும், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் அமைக்கலாம், எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் அமைக்கலாம், எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைவாசல் வைக்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வகையான விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரக வாஸ்து அப்படிங்கிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இது 3 பிரிவுகளா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த சூழ்நிலை வாஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இடம் அப்படின்னா இப்ப இந்த இடம் அப்படின்னு வச்சுக்கலாம், இங்க வந்து ஒரு இடம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்த சுத்தி இங்க இந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துடைய அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது எவ்வளவு பெரிய இடமா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கலாம். இதுக்கு இந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்லை அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான பாதிப்புகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். பொதுவா புரிஞ்சுக்கோங்க. இந்த சூழ்நிலை வாஸ்தை மீறி வந்து பாத்தீங்கன்னா ஸ்தல வாஸ்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. இந்த ஸ்தல வாஸ்தை மீறி வந்து பாத்தீங்கன்னா கிரக வாஸ்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப சூழ்நிலை வாஸ்து அப்படின்னா என்னன்னா, ஒரு இடம் வாங்குறீங்க, இதுதான் இடம்னு வச்சுக்கலாம். இந்த இடத்த சுத்தி என்ன இருக்கு, இப்ப கிழக்கு பகுதியில் என்ன இருக்கு, இப்ப மேற்கு பகுதியில் என்ன இருக்கு, வடமேற்குல என்ன இருக்கு, அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஒரு பலாபலன்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோம். இப்ப ஒரு மலை இருந்தா எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம், ஒரு ஆறு இருந்தா எந்த பக்கம் இருக்கலாம், ஒரு கிணறு இருந்துச்சுன்னா எந்த பக்கம் இருக்கலாம், அல்லது ஒரு வேற ஏதோ ஒரு வகையா ஒரு மரம் இருக்கு, பெரிய மரமா இருக்கு, அந்த மாதிரி இருந்தா எந்த பக்கம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல கூட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாரு, வீடு வந்து வெடிப்பா இருக்குன்னே கேட்டாங்க. வீடு வந்து வெடிச்சுட்டே இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி அப்படின்னா, அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரம் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும், அதை வெட்டி இருப்பாங்க, அதோட வேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டோம். புரியுங்களா? அதோட வேர் அப்படிங்கிறது உள்ள வந்திருக்குமா இல்லையா? வேர் அப்படிங்கிறது உள்ள வந்திருக்குமா? அப்போ இது எதனால வந்து இது ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கணும். ஏன் வந்து ஏற்படுது, இது என்ன காரணத்தினால ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ஒண்ணு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்த சுத்தி இப்ப மேடா இருக்கலாம், ஒரு மலையா இருக்கலாம், ஒரு குன்றா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது இந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கலாம். அந்த சூழ்நிலையே வந்து இப்ப ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி போயிருக்கலாம், சரிவா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்.
இத பத்தி பேசக்கூடிய ஒரு வாஸ்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை வாஸ்து அப்படிங்கிறது பேரு. சரிங்களா? இது நிறைய வாஸ்து நிபுணர்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா தெரியுது கிடையாது. சும்மா அவங்க என்ன சொல்லி வைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் வேலை செய்யாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டு போயிடுறாங்க. இது வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு புதுசா ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா தயவு செய்து இந்த சூழ்நிலை வாஸ்தை பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ஒண்ணு. இந்த சூழ்நிலை வாஸ்து சரியில்லாம இருக்கும்போது நிறைய வீடுகளுக்கு எல்லாம் பார்க்கும்போது அவங்க நில லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல போட்டு வாங்கி வச்சிடறாங்க. அங்க போய் வந்து குடியேறவே முடியல. ஒண்ணு. இதுக்கப்புறம் இடம் வாங்கி வச்சிடறாங்க. சும்மா சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல போய் வாங்கி வச்சுட்டு வீடெல்லாம் கட்டிடுறாங்க. குடி போக முடியாம ஒண்ணு இருக்கு. அல்லது வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் ஒரு 4 நாள் கூட ஒரு நிம்மதியா இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா பேர் வந்து அங்க ஊர்ல வந்து இடம் இருக்கு, வீடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வைக்கலாம். பெருமைக்காக தான் அங்க இருக்க ஒழிய அங்க வந்து போய் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அங்க இருக்கா அப்படின்னா அங்க கிடையாது. அங்க போய் 4 நாள் கூட நிம்மதியா வந்து பாத்தீங்கன்னா தூங்க முடியாது, தங்கவே முடியாது. அப்புறம் எங்க போய் தூங்குறது உருப்படியா? புரியுங்களா? அப்போ சூழ்நிலை வாசு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்தலவாசுல இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சூழ்நிலை வாசுன்னு ஸ்தலவாசியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சரியா கிடைச்சிருச்சுனாவே இந்த கிரகவாசு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்பவுமே ஒரு ரூலை புரிஞ்சுக்கோங்க. இந்த சூழ்நிலை வாஸ்து மீறி வந்து பாத்தீங்கன்னா ஸ்தலவாஸ்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. ஸ்தலவாஸ்து மீறி வந்து பாத்தீங்கன்னா கிரகவாஸ்து அப்படிங்கிறது வந்து வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கோ. சரிங்களா? நல்லா இப்போ ஒரு சின்ன உதாரணம் அப்படிங்கறத சொல்லி வைக்கிறேன். இப்போ வந்து ஒரு இடம் வாங்குறீங்க, பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுடுகாடு இருக்கு. இப்போ ஒரு இடம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு. ஓகே, இங்க வாங்கிட்டீங்க. சுடுகாடு எப்பவுமே இருக்குமா இல்ல புதுசா வருமா? சுடுகாடு சுடுகாடு வந்து எப்பவுமே இருக்கிறதா இல்ல புதுசா வர்றதா? சுடுகாடு எப்பவுமே இருக்குது, எக்ஸிஸ்டிங். ஓகே, அப்ப இங்க போய் ஒரு இடம் வாங்குனீங்க, எப்படி இருக்கும்? இது சூழ்நிலை வாஸ்துனால பாதிக்கப்படுதா இல்ல எப்படி? ஆமாங்க, சூழ்நிலை வாஸ்துனால பாதிக்கப்படுது. சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் ஒரு மலையடி வாரத்துல போய் நம்ம வாங்குறோம். அது வந்து கிழக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை வந்துருச்சு, அல்லது வடக்கு பகுதியில வந்து ஒரு மலை வந்துடும். அதெல்லாம் பார்ப்போம் டெப்தா. நான் சொல்லி வைக்கிறேன், உதாரணமா சொல்லி வைக்கிறேன். இப்ப இந்த மலையை வந்து தூக்கி மாத்த முடியுமா? முடியாது. கிழக்கு பகுதியில ஒரு மலை வந்துருச்சு, வடக்கு பகுதியில ஒரு மலை வந்துருச்சு. இந்த மலையை வந்து ஏதாவது மாத்த முடியுமா? மாத்த முடியாது. மாத்த முடியாது. இப்ப இந்த சுடுகாட்டை ஏதாவது மாத்த முடியுமா? அது எப்பயாவது அது கவர்மெண்ட் எடுத்தாதான் உண்டு, இல்லைன்னா மாறாது. மாறாது. அவங்களா நினைச்சாதான் உண்டு. அதெல்லாம் மேக்சிமம் சுடுகாடை யாரும் மாத்தி வைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்ல. இங்கேயோ ஒரு இடத்துல மாத்தி வைக்கலாம், அல்லது இன்னொரு இடத்துல கூட அது உருவாகலாம். இல்லைங்க, அது மாத்தி வைக்கிறதுனாக்கா அது புதைக்கிறது இருந்த சிஸ்டத்தை மாத்தி அந்த சுடுகாடை டம்மி ஆக்கி எலக்ட்ரிக் சுடுகாடு பண்ணலாம். பட் இருந்தாலும் அதோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். அப்போ இங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க போய் ஒருத்தர் இடம் வாங்கினாருன்னா எப்படி இருக்கும்? அவர் நல்லா இருக்க முடியுமா? நிம்மதியா இருக்க முடியுமா? வாய்ப்பு கம்மிங்கய்யா. ஓகே. இதுக்கப்புறம் ஒரு ஃபேக்டரி பக்கம் போய் அங்க இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இங்க ஓயாம எப்ப பார்த்தாலும் ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு, ஒரு புகை வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு வகையா சத்தம் வந்துட்டே இருக்கு அப்படி வச்சுக்கலாம். அங்கிருந்து ஒரு சத்தம் வந்துட்டே இருக்கிறது, அங்கிருந்து ஒரு புகை வந்துட்டே இருக்குது, ஏதோ ஒரு வகையா ஒரு துர்நாற்றம் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். இது பக்கத்துல போய் இங்க உங்க இடம் கிடைக்குது கம்மி விலையில அப்படின்னு இங்க போய் வாங்கினோம்னா இதோட ரியாக்ஷன் எல்லாம் இங்க இருக்குமா இருக்காதா? இப்ப அங்க போய் ஒரு நம்ம நிம்மதியா வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. புரியுங்களா? இப்ப இந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க போய் ஒரு இடத்துல நிம்மதியா படுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்காக தான் இந்த சாஸ்திரம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா படைக்கப்பட்டது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஆரம்ப காலத்துல இப்ப நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 சென்ட் 3 சென்ட்ல எல்லாம் கூட நம்ம வீடு கட்டுறோம். 1 சென்ட்ல கூட வீடு கட்டுறவங்க கூட இருக்காங்க, இப்போதைக்கு இருக்கு. சரிங்களா? 1.5 சென்ட் அந்த மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இதே வந்து ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கிரவுண்டுவாங்க, அல்லது ஒவ்வொரு வேற வேற லாங்குவேஜ் வந்து சொல்லுவாங்க, வேற வேற பெயர் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுண்டரி அப்படிங்கறதெல்லாம் வந்து கிடையாது. பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஏக்கர் கணக்குல தான் அவங்க வந்து வச்சிருப்பாங்க. ஆரம்ப காலத்துல இருக்கிறவங்க அவங்க ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப ஆடு மாடுகள் மேய்ச்சிருப்பாங்களா இல்லையா? ஆரம்ப காலத்துல நம்மளுடைய முன்னோர்களே இருந்திருக்கலாம், ஆடு மாடு மேய்ச்சிருப்பாங்களா இல்லையா? ஆமாங்க, மேய்ச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆடு மாடெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரெஸ்ட் எடுக்கும் இல்லையா, போய் எங்க போய் நிம்மதியா வந்து பாத்தீங்கன்னா படுத்து தூங்குது அப்படிங்கறத பார்ப்பான்.
எங்க போய் நிம்மதியா போய் படுத்து தூங்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடம் அப்படிங்கிறது நம்ம வசிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடம் அப்படிங்கிறது அங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சு அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு குடிசை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அமைக்கிறாங்க, அல்லது அவங்க தங்குமிடம் அப்படிங்கறத அமைக்கிறாங்க. தங்குமிடம் அப்படின்னா ஒரு வசிப்பிடத்தை அங்க வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோம். இப்ப நீங்க போயிட்டு அப்ப ஆரம்ப காலத்துல அவ்வளவு வந்து பார்த்து வச்சிருக்காங்க. இப்ப நீங்க போய் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்காம போய் தேடி வச்சீங்கன்னா என்ன ஆகும்? அப்ப நிம்மதியா இருக்குமா? இல்லைங்க, இருக்க முடியாதுங்க. புரியுங்களா? அப்ப இதெல்லாமே இருக்கு, சில தத்துவார்த்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப ஆடு மாடுகள் அப்படிங்கிறது, இப்ப ஆடு மாடு அப்படிங்கிறது இல்ல, இப்ப நம்ம கோமாதா பூஜைக்கு வந்து நம்ம மாடு கொண்டு வர்றோமா இல்லையா? பசுமாடு உள்ள கொண்டு வர்றோமா இல்லையா? கொண்டு வர்றோமா இல்லையா? ஆமாங்க, கொண்டு வரோங்க. கோமாதா பூஜைக்கு ஏன் வருதுன்னு புரியுதா இல்லையா? கோமாதா வந்துச்சு அப்படின்னா, அந்த பசுமாடு வந்துச்சு அப்படின்னா எல்லா வகையான தோஷங்கள் அப்படிங்கிறது போகுமாம். அதுக்காக தான் அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போகுது. இதே மாதிரி அவன் அந்த ஆரம்ப காலத்துல இருந்த மனிதன் வந்து ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கும் போது அவன் குளிர்ச்சியா இருக்குமாமா. அந்த போய் ஆடு மாடுகள் ஓய்வு எடுக்குது அப்படின்னா ஒரு குளிர்ச்சியான இடத்த பார்த்து தான் போய் படுக்கும், அல்லது ஒரு நிழல் பாங்கான ஒரு இடத்துல தான் போய் படுக்கும். பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். பாத்திருக்கீங்களா? நீங்க ஏதாவது ஒரு கிராமத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் ரொம்ப நீங்க தங்கு இடம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப நிழல் பாங்கா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. இப்ப பெரிய பெரிய மரம் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீடு வந்து, இப்போ இதுதான் ஒரு வீடுன்னு வச்சுக்கலாம், ஒரு வீடா இருக்குன்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு இடமா இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புளிய மரமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். சுத்தி அப்படியே வந்து கருகுமுனே இருக்கும், வெளியே வந்தா சூரிய வெளிச்சமே படாத மாதிரி, அது எத்தனை மணின்னு கூட தெரியாத மாதிரி. ஓரளவுக்காவது நம்மளுக்கு தெரியும், ஓ உச்சி பொழுது கொஞ்சம் ரொம்ப வெயிலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். வெளியே வந்தாவே சுத்தமா இருந்தா எப்படி இருக்கும்? வெளியே வந்தா ஒரு சில வீடுகள்லாம், இப்ப கட்டின வீடுகள்லாம் பார்க்கும்போது ஒரு சில இடத்துக்குலாம் போகும்போது நம்ம அங்கேயே முதல்ல வெளியே வந்துடலாங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து வாடகைக்கு இருக்கிற கூடி தகுதி இல்லாத ஒரு இடம் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். சுத்தி ஒரு நிழல் பாங்க அப்படியே போய் மூடி வச்சுட்டு சூரிய வெளிச்சமே வராத மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? சூரிய வெளிச்சமே வராத மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அங்க வந்து ஒரு மனிதன் அப்படிங்கிறது நிம்மதியா இருக்க முடியாது. படுத்தா வந்து நிம்மதியா தூக்கம் வராது, தேவையில்லாத ஒரு பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரும். அப்படிங்கறதுக்காக தான் இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்ப இன்னொரு இடத்துல வந்து ஒரு தோல் ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அப்படி வச்சுக்கலாம். தோல் ஃபேக்டரி இருக்கு, அங்க போய் இருந்தா இருக்கலாமா? தோல் இல்ல, ஃபேக்டரி இருக்கு, அங்க போய் இருக்கலாமா? முடியாதுங்க, ஸ்மெல் வரும். சரி, ஓகே. தண்ணீர் இப்ப நல்லா ஏதோ ஒரு வகையா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஏதோ ஒரு வகையா விபத்து நடக்கிற இடமா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அடிக்கடி விபத்து நடக்கும் பகுதி, அந்த மாதிரி டேஞ்சர் ஜோன் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அங்க போகும்போதே அபாயகரமான ஒரு பகுதின்னு கூட போட்டு வச்சிருப்பாங்க, அபாயகரமான வளைவு அந்த மாதிரி போட்டு வச்சிருக்கலாம். அல்லது வேற ஏதோ ஒரு வகையா அங்க அடிக்கடி ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க போய் இடம் வாங்குவீங்களா? ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கிற இடத்துல நீங்க போய் இடம் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க இல்லையா? அந்த மாதிரி பார்க்கக்கூடியதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை வாசல் அப்படிங்கிறது பேரு. இதுக்கப்புறம் இந்த சூழ்நிலை வாசல முக்கியமா இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு இடத்த வாங்கும் போது முக்கியமா இந்த விதிகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். இது வந்து ஒண்ணு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடம் வாங்கும் போது, அல்லது ஒரு தோட்டமோ அல்லது வேற ஏதோ ஒரு வகையா காடோ வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்க எதா வந்து கோயில் எதா இருக்கா, கோயிலோட இது வந்து ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருக்கா அப்படிங்கறத நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். இது வந்து ஒரு அமைப்பு. அல்லது இந்த இடத்துல ஏதாவது கோயில் இருந்தா அகற்றிருக்காங்களா, அல்லது ஏதாவது ஒரு தெய்வம் இருந்தா அதை வந்து அகற்றிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். எப்பவுமே ஒரு இடத்த வாங்கும் போது அதோட வரலாறு என்ன, அதுக்கு முன்னாடி என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும். எங்க இது என்ன இருக்கு, இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு வகையா நீங்க அதை பத்தியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதை நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க அதை வாங்கும் போதுதான் நல்லது. இப்ப ஏதாவது அந்த இடத்துல ஒரு தெய்வம் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அதை தூக்கி இங்க பக்கத்துக்கு சும்மா தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கூட இருந்தா அந்த இடத்தின் மூலியமாக பல வகையான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர்றதையும் நீங்க கண்கூடா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும். இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் அந்த இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து விற்கிறக்காக கேட்டிருந்தாங்க. சரி வந்து பாருங்கன்னு சொன்னாங்க, அங்க போய் பார்த்தோம். அங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்து பக்கத்துல வந்து 2 தெய்வங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இங்க ஒரு தெய்வம், அது அந்த ஊரோட எல்லை போல தெரியும். அது இந்த பக்கம் ஒரு தெய்வம் இருக்கு, அந்த பக்கம் ஒரு தெய்வம் இருக்கு. அந்த இடத்த போய் யாரு விற்க போனாலும் சரி அங்க வந்து ஏதோ ஒரு வகையா ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க இடத்த பார்த்து அல்லது இடம் விற்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க போய் நிற்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா
உங்களை வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்க விடாது, அல்லது தேவையில்லாத பல பிரச்சனைகள் அப்படிங்கறது பண்ண விட்டுரும். ஒண்ணு உடம்பு சரியில்லாம ஆகுறது, நிறைய இந்த மாதிரி பாதிப்பை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும். இது ஒண்ணு. இது ஒரு சில இடங்கள் ரொம்ப உக்கிரமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சிலர் இறந்து போறது கூட நடக்கும். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெய்வ நடமாட்டம் உள்ள இடம் அப்படின்னு சொல்லி இருக்கும், முனியோட்டம் பாக்குறதுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது யாராவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த முனியோட்டம் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பிரசன்னம் பார்க்கும்போது கூட வரும், முனியோட்டம் இருக்கு, யாராவது போய் தொட்டாங்கன்னா அது வந்து பாதிப்பு வந்துடும். அந்த இடத்த போய் ஒரு அல்லது ஒரு பூமி பூஜை போடுறதுக்கு ஒரு பூமி வாங்கியிருப்பீங்க, ஏதோ ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு பூமி பூஜை போடுறீங்க, ஒன்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாவே அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிடும். இவங்க வீட்டுல யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபத்து ஏற்படலாம், அல்லது வந்து இவங்க வீட்டுல யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து நோய்வாய்ப்படலாம், அல்லது தேவையில்லாத பல விஷயங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வர்றதை கண்கூடா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது. இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு சில வகையான ஒரு சாந்தி பூஜைகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு பண்ணோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒரு கிளாஸ்ல வரும், நான் எப்படின்னு சொல்றேன், அதுக்கு நீங்க தகுந்த மாதிரி அது நீங்க எல்லாமே நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? சும்மா ஒரு இடம் வாங்குறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லிடு சார், அப்புறம் பேசி பண்ணும். அப்போ இந்த மாதிரி சும்மா நம்ம இடம் வாங்குறோமே, அது கம்மி விலைக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, அல்லது நம்ம ஒரு இடம் வாங்கி வச்சா எதிர்காலத்துக்கு அது யூஸா இருக்கும், எதிர்காலத்துல ஒரு நல்ல விலைக்கு வித்தரலாம் அப்படின்னாவோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் விற்க முடியாது. நினைக்கிற மாதிரி நீங்க வாங்க முடியாது, நினைக்கிற மாதிரி வாங்கிடலாம், நினைக்கிற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா விற்க முடியாது. அப்ப அதுக்கெல்லாம் சில தத்துவங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அங்க மறைபொருளா நீங்க போய் இருக்கிற காசெல்லாம் அங்க கொண்டு போய் இடத்துல போட்டீங்கன்னா விற்க முடியாம கூட போயிடும். அந்த மாதிரி எல்லாம் கூட சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது யாரையா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருந்தா சொல்லணும். அனுபவம் இருந்தா சொல்லணும். எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு சார். சார் சொல்லுங்க சார், எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு சார். என்னுடைய கஸ்டமருங்க சார், சொல்லுங்க. சேம் இதுதானே சார். அது மணியோட வழித்தடன்னு சொல்லிட்டு அவங்கள பயங்கரமான ஒரு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க சார். அவங்க ஹாஸ்பிட்டல் போய் வந்து அதை கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணிங்க சார். அது ஓரளவுக்கு சரி கட்டிட்டாங்க சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த மினியோட ஆக்டிவிட்டி எல்லாமே இருந்ததுங்க சார் அந்த வீட்டுல. அது பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அதை கண்டுபிடிச்சு நிவர்த்தி பண்ணிட்டாங்க சார். அதான் புரியுது சார். அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம ஏன் அது விற்க முடியல, எதனால விற்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் தெருக்கூத்து வந்து பாத்தீங்கன்னா வரும். தெருக்கூத்து அப்படிங்கிறது இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அது வந்து சூழ்நிலை இருக்கக்கூடியதுதான். இந்த ஒரு தெரு வருது அப்படின்னா, இப்போ ஒரு இடம் வாங்குறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு தெரு வருது அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து தெரு வருதா, இந்த தெரு ஏதாவது மாத்த முடியுமா? தெருவை எங்கேயா மாத்த முடியுமா? இப்ப இங்க இருந்து ஒரு வருது, இந்த பக்கம் ஒரு தெரு வருது எப்படின்னா எங்கேயா வந்து நீங்க மாத்த முடியுமா? தெரு ஒரு வீதியா வருதுன்னு வச்சுக்கலாம், வீதியை நீங்க மாத்த முடியுமா? வீதியை தான் மாத்த முடியுமா? முடியாது. சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை வாசல வரக்கூடிய ஒரு அமைப்பு. தெருக்கூத்து வருது அப்படின்னா இப்ப ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த உச்ச பகுதியில வந்து பாத்தீங்கன்னா தெருக்கூத்து வந்தா நல்லதுன்னு சொல்லி வைப்பாங்க. அது நல்லது இருக்கு, ஏகப்பட்ட கெடுதல் இருக்கு. சரி, அதெல்லாம் பார்ப்போம், என்ன ஏது அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம், அதை பத்தி யோசிக்கணும். இப்ப புரியுதுங்களா? இப்ப சூழ்நிலை வாசத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்ப புரியுதுங்க. சூழ்நிலை வாசலா முக்கியத்துவம் இருந்தா எப்படி இருக்கும்? புரியுது. இதுக்கப்புறம் இந்த ஒரு வீடு இங்க இருக்கு அப்படி வச்சுக்கலாம், ஒரு வீடு விலைக்கு வந்திருக்கு, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சாக்கடை ஓடிட்டு இருக்கு, இங்க ஒரு பாலம் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க அதை வாங்கலாமா? கண்டிப்பா நல்ல இடமா எடுப்பீங்களா? இல்ல, எடுக்க மாட்டோம். அப்ப இதெல்லாம் எதுல வருது? வீட்டுக்கு முன்னாடி ஒரு சாக்கடை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் எதுல வருது? எந்த அமைப்புல வருது? சூழ்நிலை வாசத்துல தான் வருது. சூழ்நிலை வாசல தான் வருது. சரிங்களா? இது வந்து இதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப வீட்டுக்கு பின்னாடி ஒரு வாய்க்கால் போகுது, அந்த மாதிரி இருக்கலாம். அல்லது இப்ப ஊரோட சாக்கடை எல்லாமே போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த பக்கம் போகுது, வீட்டுக்கு பின்னாடி போகுதுன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதே மேற்கு பகுதியிலே தெற்கு பகுதியிலே இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போச்சு அப்படின்னா அவ்வளவுதான். அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் நிக்காது. கூடுமான வரைக்கும் ஏதோ ஒரு நல்ல வீடா வந்து வாடகைக்காவது பார்த்து இருந்தாங்கன்னா பெஸ்ட். புரியுதுங்களா? அதனால மேற்கு சைடோ இந்த சாக்கடைலாம், எனக்கு இடையில ஒரு வீடு போய் பார்த்தேன், எல்லாம் அவங்க ஃபாரின்ல இருக்காங்க, இங்க வந்து இவங்க ஃபேமிலி மட்டும் இங்க இருக்கு, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருக்காரு, கிட்டத்தட்ட 6 லட்சம் 7 லட்சம் சம்பாதிக்கிறாரு, ஒரு பைசா நிக்க முடியல, அவர் கையில வந்து ஒரு பைசா வந்து நிக்கிறது இல்ல, தேவையில்லாம கடன் வாங்குறாரு, கடன் கட்டுறாரு, செலவு பண்றாரு, லட்சக்கணக்கில் கடன் வச்சிருக்கு. வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா தண்ணி ஓடிட்டு இருக்காது. பாத்தீங்கன்னா மேற்கு சைடு தான் போயிட்டு இருக்கு.
மேற்கு சைடு தண்ணி போயிட்டு இருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடு போய் போய் பாத்தீங்கன்னா தெற்கு சைடு இருந்து தண்ணி போயிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரிலாம் சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் நீங்க சுத்தி பார்த்து நீங்க இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா வந்து நம்ம தவிர்த்திருக்கலாமா வேண்டாமா? ஈஸியா தவிர்த்திருக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியுங்க, வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம ரொம்ப டெப்தா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இது வந்து சூழ்நிலை வாஸ்து அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கப்புறம் இந்த ஸ்தல வாஸ்து அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸ்தல வாஸ்து அப்படிங்கிறது இந்த இடத்த பத்தியானது. சூழ்நிலை வாஸ்து அப்படிங்கிறது இந்த இடத்த சுத்தி இருக்கிறது. இதை சுத்தி என்னென்ன சூழ்நிலை இருக்கு, என்னென்ன என்விரான்மெண்ட் அப்படின்னு இருக்கு. இது வந்து சூழ்நிலை வாஸ்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த என்விரான்மெண்டல் வாஸ்து அப்படின்னு சொல்லி கூட பேர் இருக்கு. ஒரு சிலர் வந்து பாக்குறாங்க, ரொம்ப பெரிய பெரிய வாஸ்து நிபுணர்கள் எல்லாம் பாக்குறாங்க, முக்கியமா விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாமே பாக்குறாங்க, பார்க்காமலாம் இல்ல. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதை பத்தி ஒரு விழிப்புணர்வே இல்லாத ஒரு நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அதனாலதான் இது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி வைக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் இந்த ஸ்தல வாஸ்து அப்படின்னா இந்த இடத்த பத்தியான வாஸ்து. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சதுரமா இருக்கா அல்லது வந்து பாத்தீங்கன்னா செவ்வகமா இருக்கா, அது என்ன வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, என்ன அளவில் இருக்கு, இது வந்து ஓகேவா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா அது அந்த வளர்ந்த மனைகள்னு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெட்டிய மனைகள்னு இருக்கு, இந்த மாதிரி மூளை வெட்டுனெல்லாம் கூட இருக்கு, நிறைய இருக்கு அதுல. அப்ப இந்த மாதிரி ஒரு இடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசக்கூடியது இந்த ஸ்தல வாஸ்து அப்படின்னு சொல்லி பேரு. சரிங்களா? அது வந்து ஸ்தல வாஸ்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணோட வடிவம் அப்படிங்கிறது கூட இருக்கு. மண் வந்து எப்படி இருக்கு, மண்ணு நல்லா இருக்கா, மண் பரிசோதனை எல்லாம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. சரி, அதெல்லாம் பார்ப்போம், என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த மண்ணு வந்து பாத்தீங்கன்னா எந்த அமைப்புல இருக்கு, இது வந்து நல்ல மண்ணா, தண்ணி வந்து நிக்குதா, அதுக்காக அந்த பூமி பரீட்சை அப்படின்லாம் கூட பண்ணுவாங்க. மண்ணெல்லாம் வந்து நீங்க இடத்த இது பாக்குறீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மண்ணு வாங்கும்போது அதை வந்து மோந்து பார்ப்பாங்க, ஏதாவது வந்து துர்நாற்றம் வீசுதா அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல மண்ணை தோண்டி அதை வந்து மோந்து கூட பார்த்திருக்காங்க. இது யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து புதுசா இருக்கலாம், கத்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிட்டீங்கன்னா நல்லது. ஓ, இந்த மாதிரிலாம் இருந்துச்சா அப்படிங்கிறக்கா. இதுக்கப்புறம் அந்த பூமி பரீட்சை அப்படிங்கிறதுல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அடிக்கு குழி தோண்டுவாங்க, ஒரு அடி குழி அல்லது அந்த மாதிரி குழி தோண்டிட்டு அதை வந்து திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா மூடி வைப்பாங்க. இப்ப ஒரு குழி தோன்றாங்கன்னு வச்சுக்கலாம், இந்த சைஸ் ஒரு குழி தோன்றாங்க அப்படின்னா அதை வந்து பாத்தீங்கன்னா அதை திரும்ப வந்து மூடுவாங்க. திரும்ப மூடுனா அந்த மண் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மூடணுமாமா, இந்த குழியை மூடி அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல இடம் அப்படிங்கறத சொல்லி வைக்கிறாங்க. இதே வந்து அந்த மண்ணு பத்தலன்னு வச்சுக்கலாம், மண்ணு பத்தாம இருக்கும், அதே மண்ணு இங்க பத்தாம அப்படியே போயிடும். இந்த மாதிரி இருந்தா அது வந்து பாத்தீங்கன்னா தவறான மனை அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அந்த மண்ணு வந்து வேண்டாம், இந்த நிலம் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி வைக்கிறாங்க. இதே மாதிரி சரிசமமா இருந்துச்சு அப்படின்னா ஓரளவு நல்ல மனை அப்படிங்கிறத சொல்லி வைக்கலாம். இதுல என்ன தத்துவம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து மண் அப்படிங்கிறது ஒரு பூமி வந்து இறுக்கமா இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய மண் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்ப அந்த மாதிரி அதை வந்து தோண்டும் போது வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே நல்லா இறுக்கமா இருந்துச்சுன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா மண் வரும். அதை வந்து அது திருப்பி மூடும் போது வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் மிச்சமாகும். இப்ப மிச்சமாச்சு அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மிச்சமாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய செல்வம் சேரும்னு சொல்லி வைக்கிறாங்க, நல்ல வளர்ச்சி அடையும் அப்படிங்கறத சொல்லி வைக்கிறாங்க. இது வந்து இதோட தத்துவம் அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது வந்து ஒண்ணு. இதே வந்து அளவா இருந்துச்சுன்னா ஓகே, ஓரளவு நல்ல மனைங்கிறாங்க, சரி பரவாயில்ல வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதே வந்து அந்த மண்ணு பத்தல அப்படின்னா, மண்ணு பத்தலைன்னா என்னன்னு சொல்லணும், அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். புரியுங்களா? இதுல இந்த சைக்கலாஜிக்கலா சில விஷயங்கள் இருக்கா இல்லையா? இப்ப நம்ம ஏதோ ஒரு இடம் வாங்குறோன்னா அதை போய் நம்ம தோண்டி பார்க்க முடியுமா? தோண்டி பார்க்க விடுவாங்களா? தோண்டி பார்க்க விடுவாங்களா? கண்டிப்பா கம்மி. இதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப நம்ம மண்ணை பார்த்தாவே நம்ம சில விஷயங்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா தெரியணும். இது ஓகே, பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்கா, என்ன அமைப்புகள் இருக்கு அப்படிங்கறது நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். இது வந்து ஒரு அமைப்பு. இப்போ இந்த சூழ்நிலை வாசல இன்னொரு விஷயங்கள் நான் சொல்லி வைக்கிறேன். இந்த சூழ்நிலை வாசு அப்படிங்கிறது இப்ப வந்து ஒரு இவ்வளவு பெரிய இடம்னு வச்சுக்கலாம். இப்ப இதுல வந்து நிறைய பிளாட் போட்டிருக்காங்க அப்படி வச்சுக்கலாம். இதுல இந்த மாதிரி ஒரு நிறைய பிளாட் போட்டிருக்காங்க அப்படி வச்சுக்கலாம். சும்மா உதாரணத்துக்கு சொல்லி வைக்கிறேன். இப்ப இந்த மொத்தமா இந்த ஒரு 100 சைட் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 100 சைட் இருந்தாலும் இந்த 100 சைட்ல இங்க வந்து ஒரு என்விரான்மெண்டல் வாஸ்து இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இங்க ஒரு ஏதோ ஒரு வகையா இது பாதிக்கப்படுது, இது ஃபுல்லாமே பாதிக்குது, இந்த 100 சைட்டையும் பாதிக்குது அப்படின்னா இந்த 100 சைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சில அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா வரும்.
ஒரே மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திப்பாங்க. ஆனா அது வெவ்வேறு காலகட்டத்துல சந்திப்பாங்க. அதெல்லாம் பார்ப்போம். அது ஏன், எப்படி, என்ன, ஏது அப்படின்ட்டுலாம் சில விஷயங்கள் இருக்கு, அதை பார்ப்போம். இது மொத்தமா இதோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது இங்க மொத்தமா இருக்கும். ஆனா வெவ்வேறு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அது ஏன்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் தெரிஞ்சு வச்சுக்கோ. நீங்க போய் வேணா ஏதோ ஒரு ஏரியா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஏதோ ஒரு இடம் போட்டிருக்காங்க, இப்ப பாதி வீடு வந்து கட்டி நிப்பாங்க, நின்று இருக்கும். இன்னொரு வீடு கட்டிட்டு இருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சு நின்று இருக்கும். இன்னொரு இடத்துல கல்லு போட்டிருப்பாங்க, நின்று இருக்கும். பார்த்தா மண்ணு கல் எல்லாமே ரொம்ப காலம் ஆன மாதிரி இருக்கும், வேலை செய்ய முடியாது. இப்போ இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல வீடு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா, வெள்ளை அடிக்கிற கூட அங்க வெள்ளை கூட பினிஷிங் பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபுல்லா பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல வெள்ளை அடிக்காம கூட இருக்கும், ஒரு சில இடத்துல பூசாம கூட இருக்கும். அப்ப இதே ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணும். இது வந்து இந்த சூழ்நிலை வாசல் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுட்டு, சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு சில இடங்கள் அப்படிங்கிறது இப்ப இந்த சரிவா இருக்கும். இப்ப இந்த சரிவுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், அல்லது ஒரு மேடுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி கூட மேடுல கூட வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். அதை நம்ம சும்மா பார்த்தா தெரியாது, அது சாதாரணமா தான் இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பூமியே வந்து இந்த மாதிரி இருக்கும். மேல இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு வீடு இருக்கு அப்படின்னா இங்க அப்படியே பள்ளத்துல இருக்கிற மாதிரி. இதே வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல வந்து மேடா இருக்கிற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த மாதிரி பாத்திருக்கீங்களா? ஹில் பார்த்துருக்கேங்க சைட்ல அந்த கூட மாதிரி. பார்த்திருக்கேன் சார். ஹிலி ரீஜன்ஸ்ல பார்த்துருக்கேன். ஓகே, புரியுங்களா? அப்ப இதெல்லாம் வந்து சில பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இப்ப அதெல்லாம் நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்த்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும். இது வந்து ஒரு அமைப்பு. இதே மாதிரி இப்ப நிறைய நான் அந்த மலை சார்ந்த இடங்களுக்கு எல்லாம் போறேன். இப்ப இந்த ஊட்டி, குன்னூர், இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் நான் போறேன். அங்கெல்லாம் பார்க்கும்போது அங்க சில வகையான பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா அங்க அதுக்கு உண்டான சில வழிபாடுகள் அப்படிங்கிறது அங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அங்க பாதிப்புகள் இல்லாம இல்ல, அங்க வந்து அதுக்குண்டான உரிய வழிபாடுகள் அப்படிங்கறத அவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அங்க வந்து இப்ப ஊட்டி, குன்னூர் எல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா ஒரு பக்கம் மேடு இருக்கும், இன்னொரு பக்கம் சரிவு இருக்கு, மலையிலேயே தான் வீடு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். எத்தனை பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி சில வகையான அமைப்புகள் அப்படிங்கறத அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு சில வழிபாடுகள் அப்படிங்கறத அவங்க வந்து பண்ணி வைக்கிறாங்க. அதெல்லாம் பார்ப்போம், அது என்ன ஏது அப்படிங்கறது நம்ம அந்த பரிகார செஷன்ல வரும். எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரும் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் இந்த கிரக வாஸ்து அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. கிரக வாஸ்து அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? கிரக வாஸ்துனா என்ன சொல்லியிருக்கோம்? கிரக வாஸ்துனா என்னன்னு சொல்லியிருக்கோம்? ரூம் எங்க இருக்கணும், கிச்சன் எங்க இருக்கணும், பெட்ரூம் எங்க இருக்கணும், பிளேஸ்மெண்ட், ரூம் ஸ்டுடியோ பிளேஸ்மெண்ட். ஓகே, ரூம் வந்து எங்கெங்க அமையணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இருக்கக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா இது, சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சூழ்நிலை பாதிக்கப்பட்டு, இந்த இடமும் பாதிக்கப்பட்டு, வீடு நல்லா கோடிக்கணக்கில் போட்டு கட்டி வச்சா அங்க என்ன பிரயோஜனம்? ஒன்னும் யூஸ் இல்லைங்க ஐயா. அங்க நிம்மதியா இருக்க முடியுமா? இல்ல. சரிங்களா? நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் இந்த ஒரு சில இடத்துல அப்படிங்கிறது போது, ஒரு சில இடங்கள் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அது பிரச்சனை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு இடத்துல போய் இங்க ஒரு வீட்லயே எங்கேயோ போய் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப அது எல்லா டைமுமே பிரச்சனை வந்து அங்க இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது பிரச்சனைக்குரிய இடம் தான். இது எல்லா டைமுமே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறது பண்ணாது. அது சில குறிப்பிட்ட காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும். அது எப்ப அப்படிங்கிறது இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்போம். புரியுங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா டைமுமே இப்போ ஆக்சிடென்ட் ஆகணும்னு ஒரு வருதுன்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த மாதிரி வீடுல ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய சில அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. இப்ப எல்லா டைமுமே ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு, எல்லா டைமுமே ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. சரி, இல்ல இல்லைங்க ஐயா. இப்ப நோய்வாய்ப்படுவாங்கன்னு வந்திருக்கு. இப்ப தலையில அடிபடுன்னு வந்திருக்கு, அப்படி வச்சுக்கலாம். அல்லது தலையில வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தலை பகுதி வந்து பாதிக்கப்படுற மாதிரி, அல்லது இந்த காது மூக்கு தொண்டையில பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்தா ஒரு டைம் பாதிக்குமா இல்ல கண்டினியூஸா இருக்குமா? ஒரு டைம் தான் பாதிக்குது. புரியுங்களா? ஒரு டைம் பாதிக்கும், மறுபடியும் திரும்ப ஒரு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, மறுபடியும் திரும்ப வந்து ஏதோ ஒரு வகையா பாதிப்பு வரும், மறுபடியும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப இது எந்த காலகட்டத்துல அது வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் இருக்கு. அது நம்ம சில வழிமுறைகள் அப்படிங்கிறதுக்கு அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கணும். இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரக வாசலையே வந்து இந்த ரூம் மட்டும் கிடையாது, ரூம்ல இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க இருக்கணும், ரூம் அமைக்கிறதுக்கு சில விதிமுறைகள் என்ன, அதுக்கப்புறம் அந்த ரூமோட அளவு அப்படிங்கிறது ஒண்ணு வரும். இதுக்கப்புறம் அந்த உள்ள இருக்கக்கூடிய பொருட்களுடைய அமைப்பு,
பொருட்கள் இப்ப நம்ம வந்து பீரோ வைக்கிறோம், கட்டில் வைக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பொருள் எல்லாம் எங்க வந்து வைக்கலாம்? இப்ப ஃப்ரிட்ஜ் இருந்தா எங்க வைக்கலாம்? அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இப்போ ஒரு சோஃபா அந்த மாதிரி இருந்தா எங்க வைக்கலாம்? ஒரு வாட்டர் ஹீட்டர் வச்சா எங்க வைக்கலாம்? அல்லது வந்து ஒரு வாஷிங் மிஷின் இருந்தா எங்க வைக்கலாம்? அப்படிங்கிற மாதிரி இந்த பொருட்களையும் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரக வாஸ்து அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதுக்குள்ளதான் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரும். புரியுங்களா? அப்போ ஸ்தல வாஸ்தை மீறி வந்து சாரி சூழ்நிலை வாஸ்தை மீறி வந்து ஸ்தல வாஸ்து வேலை செய்யாது. ஸ்தல வாஸ்தை மீறி வந்து பாத்தீங்கன்னா கிரக வாஸ்து அப்படிங்கிறது வேலை செய்யாது. நிறைய இடத்துல போய் பார்க்கும்போது கோடிக்கணக்கில் அவங்க போட்டு கட்டி வச்சிருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்தலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை. இப்போ இந்த 3ல வந்து பாத்தீங்கன்னா எதை சரி பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஈஸி? சூழ்நிலை இந்த வாஸ்து 3ல எதை ஈஸி? சூழ்நிலை வாஸ்து கிடையாது. எதை சரி பண்ண முடியும்? சரி பண்ண முடியும். கிரக கிரக வாஸ்து தான் சரி பண்ண முடியும். கிரக வாஸ்து வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணலாம். ஸ்தல வாஸ்துவோ ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணலாம். இந்த சூழ்நிலை வாஸ்தை வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ண முடியாது. புரியுங்களா? அப்ப வேற வழியே இல்லைன்னா அதுக்கு சில வகையான வழிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கு. அதை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணாலும் அதுல இருந்து வரக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகுமே ஒழிய வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். காரணம் புரியுதுங்களா? எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு. அதாவது ஒரு சூழ்நிலை வாஸ்து அப்படிங்கிறதுல நீங்க போய் ஏதாவது வகையா மாட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நிவர்த்தி அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா 100% நிவர்த்தி அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். சரிங்களா? அதையும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யலாம் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இது வந்து ஒரு அமைப்பு. ஓகே. இதுல இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு கேள்விங்கய்யா, இதுல வந்து நீங்க சொல்லுங்க. அந்த சாயில வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தாக்கா இது நல்ல சாயிலா இல்லையான்னு. அதே மாதிரி ஆமா. சாயிலே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ரெட் கலர்ல இருக்கு, ஒயிட் கலர்ல இல்ல இருக்கு. அதெல்லாம் பார்ப்போம் சார். அதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் இதுல பார்ப்போம். இந்த செலவாசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எடுக்கும் போது என்ன இதெல்லாம் பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கறத சொல்லி வைக்கிறேன். அதுக்காக. நன்றி. ஓகே. ஓகே. அதெல்லாம் பார்ப்போம். கலர்லாம் இருக்கு, மண்ணோட நிறங்கள்லாம் இருக்கு, மண்ணோட தன்மைகள்லாம் இருக்கு, எல்லாமே பார்ப்போம். என்னென்ன வகையை ஆய்வு பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. வேற சார் இதுல இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது புரியாம இருந்தா கேட்கலாம். ஸ்தல வாஸ்துனா எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சா? கிரக வாஸ்துனா புரிஞ்சிருச்சா? சூழ்நிலை வாஸ்துனா புரிஞ்சிருச்சா? இதை பத்தி டெப்தா நம்ம வந்து பார்ப்போம் கிளாஸ்ல. இப்ப நாளைல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டெப்தா வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம். வேற சார் இதுல ஏதாவது புரியாம இருந்தா கேட்கலாம் சார். சார் வேற எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சா? வணக்கம். வணக்கம் சார். எல்லாம் புரிஞ்சுது. நீங்க சொன்னபடி அந்த கோயில் பக்கத்துல, அதாவது முனீஸ்வரன் கோயில் பக்கத்துல நிலம் இருந்தா அங்க யாராவது தெரியாதவங்க வந்து வாங்கி மாட்டிக்கிறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அங்க வசிக்கவே முடியாம பெரிய பெரிய வீடு கட்டிட்டு அங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களால தங்க முடியல. இது நீலகிரியில நடந்தது. நான் எங்க ஊர் பக்கத்துல தான் நானே பார்த்திருக்கேன். அப்புறமா எங்க ஊரெல்லாம் நீங்க சொன்ன மாதிரிதான் எல்லாம் மேட்ல இருக்கும், இல்லாட்டி பள்ளத்துல இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். எல்லா வீடும் ஒரே குவார்டர்ஸ் மாதிரி அப்படியே சேர்ந்து இருக்கும். இந்த காம்பவுண்டிங் இருக்காது. ஸோ இந்த மாதிரி அமைப்பு தான். இன்னொன்னு எல்லாமே தெற்கு வாசல் தான் மேக்சிமம் இருக்குது. ஆமா. தெற்கு வாசல் ஆகாதுங்கிறாங்க. ஆனா எங்க ஊர்ல இருக்கிறது பூராமே தெற்கு வாசல் தான். நீலகிரி ஃபுல்லாவே மெயின் 90% தெற்கு வாசல் தான். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷன் நீங்க தான் சொல்லணும். இல்ல பாப்போம். எல்லாத்துக்குமே வழிமுறை இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு உண்டான எல்லா வகையான வழிமுறை அப்படிங்கிறது வந்துடும். நீங்க உங்களை மட்டும் கிடையாது, உங்க சார்ந்த வாடிக்கையாளர்களையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாதுகாக்க முடியும். சரிங்களா? அதுக்கு உண்டான எல்லா வகையான வழிமுறைகள் அப்படிங்கிறது சொல்ல முடியும். சரிங்களா? இப்ப எத்தனை பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கத்துக்க முடியும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது புரியுதா இல்லைங்களா? புரியுது, நல்லா புரியுது. ஓகே. அப்ப இதோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுட்டீங்கன்னாவே போதும். ஓகே, நம்ம எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம கத்துக்க போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். இது வந்து ஒண்ணு. அப்புறம் பேஸ் எப்பவுமே வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் அதனாலதான் உங்களுக்கு பேஸ்ல இவ்வளவு நல்லபடியா புரியணும் அப்படிங்கறத இவ்வளவு விளக்கம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வைக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒண்ணு. அடுத்த பார்க்கலாமா? அடுத்த சப்ஜெக்ட் சார். ஏதாவது புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருந்தா சொல்லுங்க.
கரெக்டா ரொம்ப இருக்கு. ஸ்பீடா போற மாதிரி நீங்க இருந்தா இதே கரெக்டா இருக்கு, இதே ஸ்பீட்ல இல்ல போலாம், சார் ஒன்றும் கரெக்டா பிரச்சனை இருக்கு இல்லை, சார். நல்லா கிளியரா இருக்கு, ஓகே ஃபர்ஸ்ட் ஓகே கிளாஸ். ஓகே. ஏன்னா மத்தவங்களும் வந்திருக்காங்க, ஏன்னா பழைய மாணவர்கள் என்னோட ஸ்பீடுக்கு வந்துருவாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சார் ஏதாவது ஒரு இது இருந்தா சொல்லலாம் சார், யாருக்கா ஏதாவது கருத்து இருந்தா சொல்லலாம். ரொம்ப ஸ்பீடா போறீங்க அல்லது கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுறீங்க, எதா வேணாலும் இருந்தா சொல்லலாம். உங்களுக்கு வீடியோஸ் நம்ம கொடுத்துருவோம் கண்டிப்பா, நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாம். அப்படி இருந்தாலும் நான் உங்களை வந்து கேள்வி சொல்லி வைக்கிறேன் அதுக்காக. இல்ல சார் கரெக்டா இருக்கு சார். ஓகே சார், மத்தவங்களுக்கும் ஏன்னா அந்த ஒரு ஷூரிட்டி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லது, அதுக்காக தான். கோ ஹெட்ங்க ஐயா, கரெக்டா இருக்குங்க, ஓகே பெர்ஃபெக்ட்டா சார், இருக்கு. தேங்க்யூ. சார் சிவசங்கர் பேசுறேன் சார். வழக்கமான ஸ்பீட் இல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸா போறீங்க, இது நல்லா தான் ஓகே சார். ஏன்னா அது நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க, அதனால ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டோம்னா பெஸ்ட்டுங்க. ஓகே, மன்னிக்கு இதை அழிச்சிடலாம். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் தெரியாதவங்களும் இருப்பாங்க இல்லையா, அதனால பேஸ்ல இருந்தே நம்ம போய்க்கலாம். ஓகே, இத வந்து இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 5: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சரிங்களா? இப்ப இது வந்து இது பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம், பெஸ்ட் தான். இது வந்து ஒரு நிலத்துக்கு வந்து எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது வந்து வடக்கு திசை, சும்மா பிரிச்சு வச்சுக்கோங்க, இதை பத்தி நம்ம டெப்தா பார்ப்போம். மேல வந்து வடக்கு, தெற்கு, இது வந்து கிழக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு. இப்படி பிரிச்சுக்கோங்க. இது வந்து கிழக்கு, இதை பத்தி பார்ப்போம். பட் இருந்தாலும் இது பஞ்சபூதத்தை பத்தி நம்ம தெரியும் போது இதையும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வந்து வடக்கு திசையில பரிசு போட்டுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீர், நெருப்பு, நிலம், காற்று. இந்த சென்டர்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆகாயம். நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம். ஓகே, இப்ப பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு நான் விளக்கிடுறேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும். இந்த வடக்கையும் கிழக்கையும் சேர்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வடகிழக்கு. வடக்கு கிழக்கு இது சேரும் இடம் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா தெற்கையும் கிழக்கையும் சேர்றது வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு. டீட்டெயிலா பார்ப்போம், ராசி அடிப்படையில தான் பார்ப்போம், இருந்தாலும் நோட் பண்ணிக்கோம். இது வந்து வடகிழக்கு, வடக்கை கிழக்கை சேர்க்குது வடகிழக்கு, தெற்கையும் கிழக்கையும் சேர்க்குது தென்கிழக்கு. இதுக்கப்புறம் தெற்கை மேற்கை சேர்க்கிறது வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு. இதுக்கப்புறம் மேற்கு ஏற்கனவே இருக்கிறது தான். இதே மாதிரி வடக்கை மேற்கை சேர்றது வந்து பாத்தீங்கன்னா வடமேற்குன்னு அர்த்தம். இது வந்து திசைகள், அதையும் கூட நோட் பண்ணிக்கோங்க. இந்த பஞ்சபூதம் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க ஐயா. பஞ்சபூதம் நீர். இதனாலதான் வந்து இந்த வடக்கு பகுதி, வடகிழக்கு பகுதி, இந்த கிழக்கு பகுதியில, இந்த பகுதியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து வடகிழக்கு பகுதியில வந்து நீர் வைக்கணும்னு சொல்லி வச்சிருவான். கிணறு தோண்டணும், ஒரு தொட்டி கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறோம். போர் போடுறதுக்கும் அந்த மாதிரி வந்து பயன்படுத்துறது அதுதான். அது எந்த இடத்துல இதே எந்த இடத்துல போர் போடணும்னா சில விதிகள் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம் ஏன் எப்படின்ட்டு. சரிங்களா? ஓகே, நோட் பண்ணிக்கோ. இப்ப திசைகள் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திசைகள் கூட 8, அதாவது கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, அதுக்கப்புறம் வடகிழக்கு. இது ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அல்லது இதே மாதிரி படம் போட்டு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதையும் நோட் பண்ணி பெஸ்ட் தான் அது. ஓகே, எழுதிட்டீங்களா? இதுல ஏதாவது புரியாம இருந்தா கேட்கலாம். திசைகள் நம்ம எழுதியிருக்கோம். இதுக்கப்புறம் பஞ்சபூத அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரிச்சிருக்கோம். நீர், நெருப்பு, நிலம், காற்று. இது வந்து ஆகாயம்னு பிரிச்சு வச்சிருக்கோம். இப்ப ஆகாயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மையப்பகுதின்னு அர்த்தம். யாராவது ஒருத்தங்க வீட்டுல வந்து பாரம்பரியத்துல இப்ப கூட வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆகாயத்தோட ஐக்கியம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நடு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா படுக்க வச்சுதான் எல்லா வகையான சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப கூட நடைமுறையில எல்லாமே இருக்கு, இருக்கிறதா பாக்குறீங்க இல்லையா? அந்த நடுப்பகுதி அப்படிங்கிறது ஆகாயத்தை வந்து குறிக்குது. ஆகாய தத்துவத்தோட வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை வந்து பாத்தீங்கன்னா குறிக்குது. அதனாலதான் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே நடுவீட்டுல வச்சு பண்றாங்க. இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து நடுவீட்டுல போய் யாராவது உட்காந்து ஏதாவது வந்து விளையாண்டு இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா நடுவீட்டுல உட்காருங்க, அந்த பக்கம் போய் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? கிராமப்புறத்துல எல்லாம் இருக்கு, நகர்ப்புறத்துல எப்படின்னு தெரியல. கிராமப்புறத்துல அந்த மாதிரி இருக்கு. யாரும் கேள்விப்பட்டது இல்லையா? ஓகே, அப்புறம் இந்த வடகிழக்கு மூலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈசான்ய மூலைன்னு பேரு. ஈசான்யம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஈசான்யம் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலைன்னு அர்த்தம்.
இது மூளைகளுக்கு மட்டும்தான் வந்து பேரு. ஈசான்யம் அப்படின்னா வடகிழக்கு மூலைன்னு அர்த்தம். இப்ப ஒரு சிலர்லாம் வந்து நீங்க சொல்றதை கேள்விப்பட்டிருக்கலாம். இப்ப ஈசான்யம் வளர்ந்துருக்கு, ஈசான்யம் கட்டாயிருக்கு, இந்த மாதிரி சொல்றாங்களா இல்லையா? ஈசான்யம் அப்படிங்கிறது கட்டாச்சுனாலும் சரி வளர்ந்தாலும் சரி அது வந்து வடகிழக்கு மூளையை பத்தி பேசுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதுங்களா? புரியலையா? இந்த ஈசான்யம் அப்படிங்கிறது வடகிழக்கு மூளை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒண்ணு. இதுக்கப்புறம் இந்த தென்கிழக்கு மூளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்னி மூளைன்னு பேர். தென்கிழக்கு மூளை அப்படிங்கிறது அக்னி மூளைன்னு பேர். இப்ப அக்னி மூளை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, இது வந்து ஆக்னேயன்னு கூட சொல்லுவாங்க. அக்னி வந்து அவங்களுக்கு சரியில்லை, அக்னி மூளை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, ஆக்னேயம் சரியில்லை, ஆக்னேயம் வளர்ந்துருச்சு, கட்டாயிருச்சு, அந்த மாதிரி கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வைக்கிறாங்க. இது காரணம் புரிஞ்சுதுங்களா? அக்னி மூளைன்னு எதை பத்தி பேசுறாங்க? தென்கிழக்குங்கய்யா. தென்கிழக்க வந்து பேசுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஈசான்யம் அப்படின்னா வடகிழக்கு. ஓகே. இதே வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு அப்படிங்கிறது நைருதி மூளைன்னு பேர். நைருதி மூளை இதை வந்து பாத்தீங்கன்னா நிருதி மூளைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து கன்னி மூளைன்னு கூட சொல்லுவாங்க, குபேரு மூளைன்னு சொல்லுவாங்க. நைருதி மூளை, நிருதி மூளை, கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கன்னி மூளைன்னு கூட சொல்லலாம், குபேர மூளைன்னு சொல்லுவாங்க. குபேர மூலையில பீரோ வைக்கணும்னு சொல்றாங்களா இல்லையா? குபேர மூலைன்னா அது இதுதான், தென்மேற்கு தான் குபேர மூலைன்னு அர்த்தம். இந்த வடமேற்கு அப்படிங்கிறது வாயு மூளைன்னு அர்த்தம். ஓகே. இது பாருங்க, மூளையில ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தா இந்த பஞ்சபூத அடிப்படையில் எடுத்துட்டு இந்த நெருப்பு அப்படிங்கிறது இங்க எடுத்துட்டுமா, இது இந்த பகுதி எது வருது? நெருப்பு வருதா? அப்ப இது வந்து அக்னி மூலைன்னு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இங்க காற்று அப்படிங்கிறது வாயு மூலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈசான்யம் அப்படிங்கிறது எப்பவுமே நீர் அப்படிங்கறது மைண்ட்ல வச்சுக்கணும். ஈசான்யம் அப்படிங்கிறது நீர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த பகுதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நைருதி மூலை. இது வந்து பீரோ வைக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தண்ணின்னு எடுத்துட்டீங்கன்னா போதும், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரோ வைக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? புரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே. இதுல ஏதாவது புரியாம இருக்கா? இப்ப 8 திசைகள் அப்படிங்கறத பார்த்துட்டோம். நாளைக்கு இந்த திசை அதிபதிகள் எல்லாம் நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா ஒட்டுக்கா சொன்னோம்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால அதை நாளைக்கு பார்ப்போம். திசையோட அதிபதிகள்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும் இல்லையா? இப்ப திசைனா என்ன, திசைனாலும் திக்குனாலும் ஒண்ணுதான், அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் பஞ்சபூத அடிப்படையில வந்து எப்படி ஆளுமை பண்ணது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இப்ப இதுல ஒரு சந்தேகம் வராது இல்லையா? ஈஸியா புரிஞ்சுக்கலாமா இல்லையா? ஆமாங்க, புரிஞ்சுக்கலாங்க. இதுக்கப்புறம் இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். இதுல வந்து கிரகம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கா, இல்ல ஓவர் டோஸா இருக்கா, இல்ல நார்மலா இருக்கா? அதை சொல்லிருங்க ஃபர்ஸ்ட். நார்மலா தான் இருக்குங்க எனக்கு. சரி, இது மத்தவங்களுக்கு சார் எல்லாரும் சொல்லிருங்க. நான் புதுசா ஒரு சிலர் வந்திருக்கீங்க, நான் எந்த அளவுக்கு அவங்களோட கேப்சர் எப்படி எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணுவாங்கன்னு தெரியல, அதுக்காக தான் யோசிக்கிறேன். சரி இருக்கு. ஓகே ஓகே, சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் கிரகங்கள் அப்படிங்கறத போட்டு வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் நீங்க வந்து பயன்படுத்தணும். வேற ஒரு சிலர் மாத்தி மாத்தி பயன்படுத்துறாங்க, நீங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துங்க. பெரும்பாலானவங்க நீங்க இதை பயன்படுத்தினாதான் பலன் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும். சரிங்களா? இது வந்து ஒரு அமைப்பு. வடகிழக்கு அப்படிங்கிறத ஆளுமை பண்ணக்கூடிய கிரகம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா குரு. வடகிழக்கு நான் ஏற்கனவே அப்படியே சொன்னேன் இல்லையா? இந்த வடகிழக்க வந்து ஆளுமை பண்ணக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு. கிழக்க வந்து ஆளுமை பண்ணக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியன். தென்கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். தெற்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். தென்மேற்கு அப்படிங்கிறது வந்து ராகு. மேற்கு வந்து பாத்தீங்கன்னா சனி. வடமேற்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். வடக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன். 8 கிரகம் வந்திருக்கு பாருங்க. வடகிழக்கு ஆளுமை பண்ணக்கூடிய கிரகம் வந்து குரு. கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன். தென்கிழக்கு வந்து சுக்கிரன். தெற்கு வந்து செவ்வாய். தென்மேற்கு வந்து ராகு. மேற்கு வந்து பாத்தீங்கன்னா சனி. வடமேற்கு அப்படிங்கிறது சந்திரன். வடக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன். சரிங்களா? இதுல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து ஆளுமை பண்ணது. ஏன்னா எப்பவுமே ராகு இருக்கிற இடத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து இருக்கு. அதனால இந்த இடத்துல மட்டும் குருவும் கேதுவும் வந்து ஆளுமை பண்ணது அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கலாம். குருவும் அங்க இருக்கு, கேதுவும் அங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கலாம்.
ஒரு சில மூல நூல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நடுப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா கேது ஆளுமை பண்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில மூல நூல்ல பாத்தீங்கன்னா நடுப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ஆளுமை பண்ற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறது கிடையாது. பொதுவா வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த 2 கிரகம் வந்து ஈசானியத்துல இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சுதான் நம்ம நிறைய பலாபலங்கள் அப்படிங்கிறதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இது இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான். சரிங்களா? ஓகே, இதுல ஏதாவது புரியாம இருக்கா? இப்ப வடகிழக்கு ஆளுமை பண்ணக்கூடிய கிரகம் வந்து எது? வடகிழக்கு வந்து குரு பகவான். குரு பகவான், கேது பகவான். ஓகே, கிழக்கு வந்து சூரிய பகவான். ஓகே, தென்கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். தெற்கு வந்து செவ்வாய், தென்மேற்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு, மேற்கு வந்து பாத்தீங்கன்னா சனி, வடமேற்கு அப்படிங்கிறது சந்திரன். அப்ப இந்த மாதிரி அமைப்புல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். நடுப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து ஒரு சில மூல நூல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கேது வந்து நடுப்பகுதியில் இருக்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல சூரியன் கூட இருக்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டாம். பட் நம்ம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நடுப்பகுதி ராகு கிடையாது. நடுப்பகுதி ராகு கிடையாது. கேதுவும் சூரியனும் அங்க இருக்கிற மாதிரி ஒரு சில நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதனால அதை எடுத்துக்க வேண்டாம். நடைமுறையில வந்து அது ஒத்து வரல. அதனால அதை எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா தென்கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறத சொல்லி வைக்கிறாங்க. ஒரு சிலர் ஃபாலோ பண்ணும்போது நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இது வந்து எந்த பகுதி? இது எதோட பஞ்சபூத அடிப்படையில் எந்த பகுதியை ஆளுமை பண்ணுது? நெருப்புங்கய்யா. நெருப்பு. இப்ப நெருப்புக்கு சந்திரனுக்கு ஏதாவது தொடர்பு உண்டா? வாய்ப்பே இல்லைங்க. புரியுதுங்களா? காரணம் புரியுதுங்களா? அதுதான். அப்ப அந்த மாதிரி சில முரண்பாடுகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதனால எப்பவுமே நான் எதையுமே ஆய்வு பண்ணாம நான் வந்து பேசுறது கிடையாது. நடைமுறைக்கு எதெல்லாம் ஒத்து வருதோ அதை மட்டும் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேச போறோம். சரிங்களா? ஓகே, அதுக்காக தான் இது வந்து சொல்லி வைக்கிறோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்ப இதுல ஏதாவது குழப்பங்கள் இருக்கா? இதுல ஏதாவது வந்து புரியாம இருந்தா சொல்லலாம். இதுல ஏதாவது புரியாம இருக்கா? எதனுடைய அடிப்படையில வந்து கிரக அசைன் ஆயிருக்கு ஐயா? அதனுடைய தன்மை அடிப்படையிலயா இல்லாட்டி எதன் அடிப்படையில ஐயா? இல்ல ஏன்னா சந்திரன் தண்ணி இல்ல அந்த மாதிரி கிடையாது சார். இது வந்து அஸ்தத்திக்கு அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இருக்கு சார். திக்கு அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் பாப்போம், நாளைக்கு நம்ம பார்ப்போம். நம்ம ராசிகள் அடிப்படையில எப்படி என்ன ஏதுன்னா நாளைக்கு வந்து பார்ப்போம். ஓகே, இந்த நாடிமுறை வாஸ்துலயே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறான். நாடிமுறையில பயன்படுத்தக்கூடிய வாஸ்து, இந்த பிரிகணந்த நாடிமுறை எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து வாஸ்து அப்படிங்கிறது பயன்படுத்துவாங்க. அதுல வந்து இந்த மாதிரி அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. அதையும் தெரிஞ்சுக்கும். நாடிமுறையில இருக்கக்கூடிய வாஸ்து நார்த் இந்தியாவில பயன்படுத்தக்கூடிய வாஸ்துலயும் இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. லால் கிதாப்லயும் இதுதான் வந்து பயன்படுத்துறான். லால் கிதாப்னு ஒண்ணு இருக்கு, ஒரு புத்தகம், சிவப்பு புத்தகம்னு பேரு. அதுலயும் வந்து இந்த மாதிரிதான் இருக்கு. இதையும் தெரிஞ்சுக்கோ. ஓகே சார், இது வரைக்கும் நடந்தது, ஏன்னா இதுவே எனக்கு ஓவர் டோஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நடந்தது வந்து உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. இது வரைக்கும் நடந்ததுல ஏதாவது கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கா? புரியுற மாதிரி இருக்கா? குழப்புற மாதிரி இருக்கா? இது ஏதாவது ஒரு இடத்துல குழப்புற மாதிரி இருந்தா கூட சொல்லலாம். புரியல நான் கூட சொல்லலாம். ஓகே சார், மத்தவங்களுக்கு அதே மாதிரி புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த பஞ்சபூத என்னன்னு பார்த்துட்டோம். பஞ்சபூத அடிப்படையில ஒரு நிலம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரியுது. இது வந்து நிலத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். திசைகளா பிரிச்சிருக்கோம். நிலத்தை வந்து திசைகளா பிரிச்சிருக்கோம். பஞ்சபூத அடிப்படையில பிரிச்சிருக்கோம். திசைகள் நம்ம ஏற்கனவே நம்ம வெளியே எழுதி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அஸ்தத்திக்க வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஸ்தத்திக்கு பாலகர்கள் எல்லாம் பார்ப்போம். அஸ்தத்துக்கு ஒவ்வொரு இதை வந்து யார் யார் ஆளுமை பண்றா, அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ல இருந்து நம்ம வந்துருவோம். சரிங்களா? இப்ப இது வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த திசை அதிபதிகள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பார்க்க போறோம். இப்ப ஈசானியம்னா ஈசானன் அப்படிங்கிறதுலாம் வரும். அது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நாளைக்கு பார்ப்போம். அதை பத்தி யோசிக்க வேண்டியது. சரிங்களா? புரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் கன்ஃபியூஸ் எல்லாம் புரியுதா இல்லையா? புரியுது சார். சார், யாராவது புரியாம இருந்தா கேட்கலாம் சார். இதுல ஏதாவது புரியாம இருந்தா கேளுங்க. இந்த அதிபதிகளே எழுதிக்கிறீங்களா? திசையோட அதிபதிகள் திசையோட அதிபதிகள் வேணா எழுதிக்கோங்க. ஈசான்யத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈசானன் வந்து ஈசன் கூட சொல்றாங்க. ஒரு சில நூல்கள்ல ஈசன் கூட இருக்கு. அதனால ஈசன்,
ஈசானன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஈசான்யன் அப்படி கூட எடுத்துக்கலாம். கிழக்கு பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்திரத்திக்கு, கிழக்கு பகுதி அப்படிங்கிறது இந்திரத்திக்கு, இந்திரன் கிழக்கை ஆளுமை பண்ணக்கூடிய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திரன். தென்கிழக்கு அப்படிங்கிறது அக்னி, ஏன்னா அவரோட பேர்லயே வந்துருச்சு அக்னி மூலை அப்படின்னு வருது இல்லையா, அதனால அக்னி அப்படின்னு எடுத்துக்கலாம். தெற்கு வந்து பாத்தீங்கன்னா யமன், ஈசான்ய மூலை ஆளுமை பண்றது ஈசான்யன், ஈசன் கூட சொல்றாங்க. சரிங்களா, ஈசான்யன்னே எடுத்துக்கோங்க, ஏன்னா மூல நூல்கள்லாம் நிறைய அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்கு. ஈசானன். ஓகே, இதுக்கப்புறம் கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரன், கிழக்கு வந்து இந்திரன், தென்கிழக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்னி, தெற்கு வந்து பாத்தீங்கன்னா யமன், தென்மேற்கு அப்படிங்கிறது நைருதி, நைருதி, தென்மேற்கு வந்து பாத்தீங்கன்னா நைருதி, மேற்கு வந்து பாத்தீங்கன்னா வருணன், மேற்கு வந்து வருணன், மேற்கு வந்து வருணன், மன்னிக்கும், மேற்கு வருணன். வடமேற்குக்கு வந்து பாத்தீங்கன்னா வாயு, வடமேற்குக்கு வந்து பாத்தீங்கன்னா வாயு, வடக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா குபேரன், வடக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா குபேரன். எழுதிட்டீங்களா? வடகிழக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈசானன், கிழக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரன், தென்கிழக்குக்கு வந்து அக்னி, தென்மேற்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நைருதி, தெற்குக்கு வந்து யமன், மேற்குக்கு வந்து வருணன், வடமேற்குக்கு வந்து வாயு, வடக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா குபேரன். சரிங்களா, இதெல்லாம் வந்து அஷ்டதிக்கு பாலகர்கள், அஷ்டதிக்கை ஆளக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது பாலகர்களா வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்காங்க. அஷ்டதிக்குடைய அதிபதிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம், அது வந்து திசை அதிபதிகளா நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க. பஞ்சபூதம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். திசைகள் வந்து 8 திசைகள் அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சுட்டோம். இதுல ஒன்றும் கன்ஃபியூஸ் இல்லையே. திசை அதிபதிகளையும் நம்ம பார்த்துட்டோம். ஈசான்யம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன், அக்னி, யமன், அப்புறம் நைருதி, வருணன், வாயு, அப்புறம் குபேரன், இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்கோம். இதே மாதிரி அமைப்புல திசைகளுக்குரிய கிரகங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, இதுல எதுவும் கன்ஃபியூஷன் இல்லை இல்லையா? ஈஸியா இருக்கா? புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்கா இல்லையா? ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஓகே, சரிங்களா. இப்ப இந்த மாதிரி தான் இருக்க போகுது நம்மளுடைய வகுப்பு அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகுது. சரிங்களா, இது வந்து ஒண்ணு. அப்புறம் இந்த திசைகளை பத்தி பார்க்கும்போது ரொம்ப உயர்ந்த திசைகளா வந்து சொல்லக்கூடியது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சார் மியூட் பண்ணுங்க சார், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மியூட் பண்ணுங்க, தயவுசெய்து மியூட் பண்ணிக்கும். நான் ஒரு ஃப்ளோல வரும்போது உங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் கிடைக்கும், ஏதாவது கட் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் லாஸ், அதுக்கு தான் அதை புரிஞ்சுக்கும். சரிங்களா, ஓகே ஓகே சார், நம்ம இப்ப கிளாஸ் முடிச்சிடலாம். நாளைக்கு கூட நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் நம்ம ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் சில டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு, அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம முன்னாடியே நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா, இது வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது சந்தேகம் இருந்தா பேசலாம் சார். சந்தேகம் ஏதாச்சும் இருக்கா? இது வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது சந்தேகம் இருந்தா பேசலாம். ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கா, ஸ்பீடா இருக்கா, எப்படி வேணாலும் சொல்லுங்க. உங்களோட கருத்துக்களை சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுக்கிறதுக்கு தயாராகிடலாம். அதுக்காக சார் சிவசங்கர் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். இதே மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாவே போங்க சார், நல்லா இருக்கு. ஓகே சார், ஓகே சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே, ரிலாக்ஸா தான் சார் இருக்கும். நம்ம கிளாஸ் எல்லாமே அப்படிதான் சார் இருக்கும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பழைய மாணவர்கள்லாம் வந்து புதுசா கம்மியா இருந்தாங்கன்னா நம்ம ஏற்கனவே வழக்கம் போல நம்ம ஃபாஸ்டா எடுப்போம். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்பிளா எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க, அதுக்காக அவங்க நம்ம ஸ்பீட் வர்றதுக்கு இன்னும் 2 கிளாஸ். உங்க கூட 3 வருஷமா டிராவல் பண்றேன். நான் அட்டெண்ட் பண்ணதுல கொஞ்சம் ரிலாக்ஸான பிளேஸ் அதனால சொல்றேன். ஓகே சார், ஓகே சார். நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க, இல்லாட்டி அவங்க என்னன்னா அது புரியவே இல்லைன்ட்டாங்கன்னா தப்பா போயிடும். அதுக்காக தான் அப்படியே கொஞ்சம் கிராஜுவலா அப்படியே போகும். சரி சார், தேங்க்யூ. ஓகே சார், மகிழ்ச்சி. சரிங்க சார், நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிடலாம். நம்ம நாளை கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கலாம். உங்களோட இப்ப குரூப் வந்து நான் இது பண்ணி விடுறேன். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து பத்தி பதிவு பண்ணிடு. சரிங்களா, நம்ம இப்ப குரூப் ஓபன் பண்ணி. ஓகே, பதிவு பண்ண முடியுங்க. நாளைக்கு கிளாஸ் எப்ப சார்? நான் வெயிட் பண்ணுங்க, நான் டைம் அப்டேட் பண்றேன் சார். நாளைக்கு அப்டேட் பண்ணுங்க, டைம் வந்து அப்டேட் பண்ணுங்க. சரிங்க சார், ஓகே, நாளைக்கு கிளாஸ்ல சந்திக்கலாம். ஓகே, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை.
நன்றிங்க சார், மகிழ்ச்சி. வாழ்க. நன்றிங்க. நாளைக்கு நாளைக்கு பாதம் போற்றி. நன்றிங்க ஐயா. நல்லா இருங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நாளைக்கு Thank you, sir. நன்றி ஐயா.